Hey guys and welcome to EduFreak. நான் உங்கள் ஹரிஷ் அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. அண்ட் உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா மறக்காமல் டிஸ்லைக் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு நோ ஹவு ஆர் மை செஷன்ஸ். அது உங்களை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். The common audience, yeah, and the NEET students. வாங்க ஆரம்பிக்கலாம். Let us start. First question, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் photosynthesis and respiration. இது வந்து பிளான்ஸில் உள்ள பார்க்க போகிறோம், ரெஸ்பிரேஷனு, அண்ட் இது பயோ யூனிட் தான். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A plant physiologist investigates the rate of photosynthesis in a healthy potted C3 plant under controlled laboratory conditions. The experiment was conducted in 4 successive phases while keeping all factors except those specified constant. Okay. While keeping all factors except those specified constant. அதாவது இப்போ வந்து இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, ஃபேஸ் 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதில் ஒரு வேரியபிள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see. The plant was exposed to increasing light intensity from 0 to 10,000 lux while atmospheric, இது வந்து light intensity unit தான். While atmospheric CO2 concentration was maintained at 0.03%, the temperature at 25 degrees Celsius. The rate of photosynthesis increased rapidly at first but then reached a plateau despite further increase in light intensity. Okay. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு தெரியுதா? நீங்கள் இந்த கிராஃபில் பார்த்துருப்பீங்கல்ல, லைட் இன்டென்சிட்டி கிராஃப் உங்களுடைய ஃபோட்டோசிந்தசிஸில். அதாவது திஸ் இஸ் அ கொஸ்டின் அபவுட் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் லா, அதாவது பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். பிளாக்மேன்ஸ் லா, இது பிளாக்மேன்ஸ் லாவோட ஒரு கொஸ்டின் தான். இதில் இந்த கிராஃப் இண்டிகேட்ஸ் தட் லைட் இன்டென்சிட்டி, சரியா? இந்த இடத்துல எதுவும் லைட் இன்டென்சிட்டி வரும், இந்த இடத்துல டைம் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆன் டைமுங்கிறத தாண்டி இது வந்து ஐ திங்க் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இது ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண அண்ட் கிராஜுவலாக அது ஒரு கான்ஸ்டன்டான லெவலுக்கு வருது. புரியுதா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஃபேஸ், at this plateau reached in phase 1, CO2 concentration was gradually increased. Okay, இந்த பிளாட்டோவில் CO2 concentration இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. While light intensity temperature remaining constant, the photosynthetic increasing stability before stabilizing again. ஓகே, இது வந்து லைட் இன்டென்சிட்டிங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேஸ் 2ல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை ஆஃப்டர் இந்த லைட்டை வந்து ஒரு மேக்ஸிமமான 10,000 லக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 10,000 லக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த லைட் இன்டென்சிட்டி இந்த 10,000 லக்ஸை சேஞ்ச் பண்ணாமல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். The plant was then exposed to temperatures ranging from 10 to 45 degrees Celsius while keeping light intensity and CO2 concentration constant at the levels corresponding to the second plateau. Okay, second plateauல லைட் இன்டென்சிட்டியில் எதுவும் சேஞ்ச் பண்ணால் அப்போனா லைட் இன்டென்சிட்டி 10,000 லக்ஸில் தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் செகண்ட் ஃபேஸில் இந்த மாதிரி தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. The plant was then exposed to temperatures ranging from 10 to 45 degrees Celsius. இன்ஸ்டெட் 25 degrees Celsius டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் பண்ணுறாங்க, டிக்ரீஸும் பண்ணுறாங்க. Okay, photosynthesis increase up to a certain temperature but decline sharply beyond it. Okay. Next. Finally, at the temperature giving the highest photosynthetic rate, the CO2 concentration will increase further to 0.2. However, no significant increase in the photosynthesis was observed. சரி, ஓகே. இப்போது இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்திருக்காங்களா, இதில் இருந்து நமக்கு இன்டர்பிரிட்டேஷனை கொண்டு வரணும். திஸ் இஸ் மை கொஸ்டின். சரியா? Okay. During phase 1, light was the limiting factor initially, but CO becoming limiting at higher intensities. I mean, the first option கரெக்டாக சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லைட் வாஸ் லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன் லைட் லிமிட்டிங்? வாட் இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர்? லிமிட்டிங் ஃபேக்டர்னா இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, let us say ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். If you want to study for 1 year in the coaching class, சரியா? உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் தேடிட்டுருக்கீங்க. இப்போது let us say that உங்கள்கிட்ட பணம் வந்து பிரச்சனையே இல்லை.
யா ஐ மீன் மணி வந்து மெனி அபண்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். ஏன் அபண்டன்னா தேவைப்படுற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்குது, அண்ட் அதுக்கு மேலேயும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அண்ட் இன்னொரு சைடில் ஆனால் உங்கள் ஊரில் நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் இல்லை, நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் கம்மி, நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் கம்மின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல கோச்சிங் சென்டர் தான் நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன் லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்க போகிற முடிவு இருக்குல்ல, த டிசிஷன் தேட் யூஆர் அபவுட் டு டேக், நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் சேர போகிறீங்க அப்படிங்கிறத கொஷின். விச் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்கு பொதுவாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவை நம்ம மெயினாக பார்ப்போம். நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது, பட் அதை பற்றி நான் பேசலை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸாம்பிளிஃபை. சரியா, நான் இதை வந்து ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து உங்கள் ஊரில் கம்மியாக இருக்குன்னா, அப்போது அந்த கோச்சிங் சென்டர் வந்து நல்லா இருக்கா இல்லையா தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேட் இஸ் யுவர் லிமிட்டிங் ஃபேக்டர். அப்படின்னா இந்த கோச்சிங் சென்டருங்கிற கான்செப்ட் தான் உங்களை லிமிட் பண்ணுது, உங்களுடைய டிசிஷனை வந்து ரொம்ப நேரோ பண்ணுது. ஐ மீன் இப்போ நான் இங்கே வர லைட்டுக்கு, இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு லேட் என்னன்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இது நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நான் டிசிஷன் மேக்கிங்கை வச்சு நான் சொன்னேன். நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் சேர போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் 2 ஃபேக்டர்ஸை நம்பி இருக்குது. ஒன்று மணி, இன்னொன்று கோச்சிங் சென்டர்ஸ். கோச்சிங் சென்டர்ஸ் உங்கள் ஊரில் கம்மியாக இருக்கனால நீங்கள் நல்ல குவாலிட்டியான கோச்சிங் சென்டர்ஸ் கம்மியாக இருக்கனால யூ வில் சர்ச் ஃபார் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர். ஏன்னா அதுதான் உங்களுடைய லிமிட்டிங் ஃபேக்டர், அதுதான் உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். சரியா? ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பீங்க, உங்களுடைய மேக்ஸிமமான அந்த இடத்துல தான் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பீங்க. ஏன்னா மணி உங்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை. புரியுதா? ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் உங்களுடைய லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது, பிகாஸ் இட் இஸ் சம்திங் விச் இஸ் லிமிட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பிஃபோர் ஐ டாக் அபவுட் திஸ், லெட்ஸ் சி ஆக்சுவலாக ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிமேல் நல்லா புரியும். ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் எனிதிங் தட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் a system's output, slows a process or stops a population from growing. எனிதிங் தட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் a system's output. இப்போது இந்த கோச்சிங் சென்டர் எக்ஸாம்பிளில் எது அவுட்புட்டு? இதுதான் உங்கள் அவுட்புட்டு. ஐயோ சரியா, இதுதான் உங்களோட கோச்சிங் சென்டரு. இதுதான் உங்களோட அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டுக்கு தடங்களாக இருக்கிறது யார்? இந்த ஃபேக்டரா இல்லைனா இந்த ஃபேக்டரான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேக்டர் தான் அவங்களுடைய தடங்களாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு ஃபேக்டர் நம்மளோட டிசிஷன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, இல்லைனா எந்த ஃபேக்டர் நம்மளுடைய அவுட்புட்டை ரொம்ப சுருக்குதோ, இந்த பாசிபிலிட்டிஸை சுருக்குதோ, இல்லைனா அந்த ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுதோ, இல்லைனா ஒரு பாப்புலேஷனை வளராமல் இருக்கிறதோ, அதுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃபேக்டர். இப்போது நான் டிசிஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, இது ஒரு அவுட்புட் எக்ஸாம்பிள். ஆனால் நமக்கு பயாலஜியில் அவுட்புட்டுங்கிற கான்செப்ட் தேவையே இல்லை. இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். சரியா? ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கும். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸு? ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால் லைட் சொல்லுவேன், லைட்டு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், வாட்டர், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்குது, வாட்டர் நிறையா இருக்குது. அப்படின்னா யார் உங்களோட லிமிட்டிங் ஃபேக்டர்? which is the one which is slowing down the photosynthesis, which is the one which is slowing down the rate of photosynthesis, that is the amount of photosynthesis taking place per unit time அப்படின்னு கேட்டிங்கன்னா the answer is light. ஏன்? why light is a limiting factor? because it is slow. because it is slow. okay, because it is slow. உங்களுடைய ஃபோட்டோஸ் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இந்த லிமிட் ஃபேக்டர் புரிஞ்சதா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம். டியூரிங் phase 1 light was a limiting factor. கரெக்டாக? எஸ். வை? பிகாஸ் இன்க்ரீஸிங் லைட் இன்டென்சிட்டியில் போடுறாங்க ஃப்ரம் 0 to 10,000 lux. வேறு அட்மாஸ்பியரிக் கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டாக தான் மெயின்டைன் பண்ணுது. அப்போது அது ஒரு சஃபிஷியண்டான லெவலில் இருக்குதுன்னு சொல்ல வராங்க.
டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் சஃபிஷியன்ட்னு சொல்ல வராங்க. ஆனால் இந்த லைட் இன்டென்சிட்டி 0 வைக்கும் போது அதான் லிமிட்டிங் ஃபேக்டராக மாறுது. அதனால் லிமிட்டிங் ஃபேக்டராக மாறுது. ஸோ அந்த லிமிட்டிங் ஃபேக்டரை நம்ம வந்து அந்த லிமிட்டிங் ஃபேக்டரோட குவான்டிட்டி இருக்குல்ல, லெட்ஸ் அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை நான் கூட்டினேன்னா அதோடைய லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டி கம்மியாகவும் ஆகாதா? அது நம்மளுடைய டிசிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இல்லைனா அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுமா இல்லையா? அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுமா இல்லை? இப்போ இந்த லைட்டை ஐ எம் ஜஸ்ட் இன்க்ரீஸிங்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு பிளாட்டியூவை ரீச் பண்ணுறாங்க. பிளாட்டியூனா இந்த பார்ட்டு தான் பிளாட்டுன்னு சொல்கிறேன். இந்த கொஸ்டினை கொடுத்துருக்குது இந்த பார்ட்டு தான் பிளாட்டூ. புரிஞ்சதா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே. CO2 became limiting and higher light intensities during phase 3. Temperature acted as a limiting factor. Okay. Initially. But CO2 became limiting and higher intensities. இது ஈஸியான கொஸ்டின். இங்கே பாருங்கள் மீதி 3 ஆப்ஷனையும். லைட் ரிமைன் த லிமிட்டிங் ஃபேக்டர் ஆல்ஃபா. ஏன் சொன்னால் அப்போ மீதியெல்லாம் லிமிட்டிங் ஃபேக்டராகவே இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள் யார் லிமிட்டிங் ஃபேக்டர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு லைட்டிங்க. இந்த இடத்துல யார்? ஐ திங்க் இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். லைட்டிங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சர். இந்த இடத்துல மறுபடியும் CO2 கான்சன்ட்ரேஷன். அப்போது ஒரே இதாக இருக்குது. அப்போ மீதி எல்லா ஆப்ஷன் தப்பு. தான் ரைட் ஆன்சர். சரி, அந்த கொஸ்டின் டக்குன்னு முடிச்சிருக்கலாம். நான் எதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன்னா ஜஸ்ட் ஃபார் யூ டு லேர்ன் சம்திங். பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் உட்காந்து நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனே யோசிச்சுட்டு இருக்கீங்க. லிமிட்டிங் ஃபேக்டர், ஓகே, டிசிஷன், அவுட்புட், இன்புட், இந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்ல. ஐ ஜஸ்ட் taught that so that you can learn something from this question. Yeah, அவ்வளோதான். Okay, now it's time for a second question. A plant physiologist was comparing the efficiency of carbon fixation in two genetically distinct green plants, plant X and plant Y. Both plants were grown under identical conditions of light intensity, water availability and mineral nutrition. When atmospheric oxygen concentration was experimentally a plant physiology was comparing the efficiency of carbon fixation in two genetically distinct plants, plant X and plant Y. Both plants were grown under identical conditions of light intensity, water availability and mineral nutrition. When atmospheric oxygen concentration was experimentally increased while keeping carbon dioxide concentration relatively low, plant X shows a marked decline in net photosynthetic productivity, whereas plant Y exhibits minor reduction. Further analysis reveals that in plant X, a significant fraction of the RUP molecules interacted with the oxygen during carbon dioxide in the formation of molecules and phosphate in the Calvin cycle. Chloroplast, peroxide, mitochondria. ஓஹோ, இது யாருன்னு தெரில? இவனுக்கு தெரில, இவரை தெரில. இவர் தான் நம்ம ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆச்சா? Photo respiration. ஓகேவா? During this process, ATP was consumed and previously fixed carbon was partially lost as carbon dioxide. No ATP or reducing power was generated during these reactions. The physiologists conclude that the observed phenomena was responsible for reducing the photosynthetic efficiency of plant X. Which of the following provides the most explanation for the observations? The process increases photosynthetic efficiency because oxygen serves as an alternative carbon source where carbon dioxide concentration is low, resulting in additional carbohydrate synthesis. The process represents photorespiration. என்னப்பா அது? ஆனால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கே. The process increases photosynthetic efficiency. எவன் சொன்னா? நோ, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் மாடிஃபைடு கேல்வின் சைக்கிள். எவன்டா சொன்னா? எக்ஸ்க்ளூசிவ் எவன்டா சொன்னா? C3+ நடக்கும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். சாரி கைஸ், இந்த தடவை நான் ChatGPTலேருந்து எடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. ஐ எம் ஸோ சாரி. இந்த 2 கொஸ்டின் ஈஸியாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். In which the oxidized activity of rubisco leads to the formation of phosphoglycolate. அதாவது ருபிஸ்கோனா என்னது? ருபிஸ்கோனா ரைபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இது எழுதுகிறேன். இந்த ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும்னு எழுதுகிறேன். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ்.
oxygenase. Carboxylase, oxygenase. Okay, carboxylase, oxygenase. Oxygenase activity lead to formation of phosphoglutamate. அதாவது இந்த ருபிஸ்கோ இருக்குல்ல, இந்த ருபிஸ்கோ மெயினாக எந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம டார்க் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பியும் ஒரு கொஸ்டினில் இருக்குது டார்க் ரியாக்ஷன். ஏன் டார்க் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டார்க் ரியாக்ஷனில் இந்த ருபிஸ்கோ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ஃபிக்ஸ் CO2. ஐ மீன் டு ஃபிக்ஸ் CO2. சரியா, CO2 டு ஃபிக்ஸ் CO2 இதுக்கு தான் இந்த ருபிஸ்கோவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ருபிஸ்கோ வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையாக சொல்ல போனால் ருபிஸ்கோ இஸ் மோர் சீமிங் டு பி அஃபைனைட். ஐ மீன் ருபிஸ்கோ வந்து மோர் அஃபினிட்னா ரொம்ப அஃபினிட்டி அதிகமாக இருக்குது. யாருக்கு? டு CO2 தென் O2. அஃபினிட்டினா என்ன சொல்ல, மோர் லைக் என்ன சொல்லலாம் அஃபினிட்டினா ஒரு ஈர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஈர்ப்பு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கூட ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அதிகமாக ரியாக்ட் பண்ணும். பட் ஆக்சிஜன் வந்தால் அதே அளவு ஆக்சிஜனை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தினா ரியாக்ட் அவ்வளோ பண்ணாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு கட்டத்தில் ஆக்சிஜனோட அளவு அட்மாஸ்ஃபியரில் அதிகமாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜனோட இது அதிகமாகிட்டே இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே இடத்துல நடக்காது. ஐ மீன் ஃபோட்டோசிந்தசிஸில் உள்ள டார்க் ரியாக்ஷன் அங்கே நடக்காது. இன்ஸ்டெட் அங்கே என்ன நடக்கும்னா இந்த ப்ராசஸ் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அதுதான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. திஸ் ரிக்வெஸ்ட் சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன் நோயிங் குளோரோபிளாஸ்ட், பெராக்சோம், மைட்டோகாண்ட்ரியா இந்த ப்ராசஸ் இந்த ஆர்கானல்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை நடத்துகிறாங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு லைக் எந்த விதமான லாபமும் இருக்காது. தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஒன்லி லாஸ். இந்த மந்த்ரா வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் உருவாக்கினேன். நோ ப்ராஃபிட் ஒன்லி லாஸ். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் எந்த விதமான ஒரு லாபமுமே இருக்காது. லாபம் இந்த சென்ஸ் ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. லாஸு ஏடிபி எல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஏடிபி யூஸ்டு, நாட் ப்ரொடியூஸ்ட். நோ ப்ராஃபிட் ஒன்லி லாஸ். அதாவது நீங்கள் வந்து கொடுக்குற எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து இன்னும் என்ன சொல்ல எக்ஸஸாக பெருகாது. அது அழிஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற எனர்ஜி அழிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு எனர்ஜி இன்புட்டுமே வராது. அதனால் இது நோ ப்ராஃபிட் ஒன்லி லாஸ் ப்ராசஸ், இல்லைன்னா இது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த நோ ப்ராஃபிட் ஒன்லி லாஸுங்கிறது திஸ் இஸ் மை நிமோனிக். இப்போ தான் உருவாக்குனேன். நிமோனிக் ஸ்பெல்லிங் மறந்து போச்சா? ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஸ்பெல்லிங். வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். நோ ப்ராஃபிட் ஒன்லி லாஸ். இதுதான் என்னன்னா இது. ஓகே சூப்பரா. ஸோ இதுதான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இதுதான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஏடிபி என்ன அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான் நடக்கும். In a C3 plant, 100 molecules of RUBP undergo reaction with Rubisco. Experimental analysis shows that 20% of RUBP undergoes oxygenation while the remaining undergo carboxylation. இதில் என்ன தெரியுது? 20 undergo oxygenation என்ன பார்த்தோம்? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனாக அர்த்தம். ஏன்னா ருபிஸ்கோக்கு ஆக்சிஜன் கிடச்சா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கணும் சொன்னா இல்லையா? அப்போ ஆக்சிஜனேஷன் நடந்துச்சுன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். அப்போ கார்பாக்சிலேஷன் நடந்து என்ன நடக்கும்? இதான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிறப்பாக தெரிவிங்க. இல்லையா? ஆக்சுவலி என்ன நடக்கும்னா இது C3/C4 நடக்கும். ஐ திங்க் மெயினாக C3 தான் நடக்கும். C4க்கு நான் வரேன், அது ஏன்னு. ஓகேவா? ஈச் கார்பாக்சிலேஷன் ப்ரொடியூசஸ் 2 molecules of 3-PGA. ஈச் ஆக்சிஜனேஷன் ப்ரொடியூசஸ் 1 molecule of 3-PGA and 1 molecule of phosphoglycerol. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக உங்களுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லைனை கொடுத்துருக்க மாட்டான். பட் நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கணும். இதை முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இது உங்களோட புக்ஸில் கொடுத்துருக்கு. நீங்கள் சாப்டர் இனிமேல் படிக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மொமெண்ட்டை சொல்கிற இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போய் இந்த சாப்டர் படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு பி டீச்சிங் எவ்ரிதிங். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டீச் யூ சம்திங் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகேவா? இப்போ பார்க்கலாம்.
ஓகே, ஸோ மொத்தமாக என்கிட்ட 100 மாலிகுல்ஸ் ஆஃப் இது. லெட்ஸ் யூஸ் அ மேத்தமேட்டிக்ஸ் ஹியர். இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் வச்சு ஒரு கொஷின், ஒரு சில கொஷின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வச்சு இருக்குது. சிம்பிளாகவும் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அன்யூஷுவலாகவும் இருக்கலாம். ஆனால் ஜாலியாக இருக்கும். வாங்க போவோம். ஸோ என்கிட்ட மொத்தமாக 100 மாலிகுல் ஆர்யூபிபி இருக்குது. எவ்வளோ? 100 ஆர்யூபிபி இருக்குது. அதில் எனக்கு 20 வந்து என்னெல்லாம் கொடுக்குது? 20 ஐ மீன் இப்போது 100 விடுவோம். லெட்ஸ் டேக் 1 ஆர்யூபிபி. இங்கே என்ன கொடுத்துருந்தானோ அதை நான் இங்கே எழுதுகிறேன். ஏன் 1 ஆர்யூபிபி gives 2 molecules of 3PGA. இது வந்து எப்போ நடக்கும்? ஆக்சிஜனேஷன் அப்போ நடக்கும். எவன்டா சொன்னால் கார்பாக்சிலேஷன் அப்போ தான் நடக்கும். சரியா? கார்பாக்சிலேஷன் அப்போ தான் இந்த மொத்த ப்ராசஸும் நடக்கும். 1 ஆர்யூபிபி gives 3PGA ப்ளஸ் ஃபாஸ்ஃபோக்ளைகோலேட். இது வந்து ஆக்சிஜனேஷன் அப்போ நடக்கும். ஆக்சிஜனேஷன் சூப்பரா, அருமையா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேங்க தான் பாருங்களேன். 2 × 3PGA கொடுத்துருக்கானா? ஸோ லெட் அஸ் டேக் 80 ஆர்யூபிபி. எதுக்கு 80 ஆர்யூபிபி? வாட்ச், ரொம்ப சிம்பிளுங்க. ஏன் 80 ஆர்யூபிங்கிறது? ஏன்னா இதில் 20 ஆர்யூபிபி இதில் போயிடுது. இட்ஸ் கோயிங் ஹியர் 20 RBP are coming. 20 RBP are taken, only 80 RBP remaining. So 80 RBPலேருந்து எனக்கு 160 3PJ கிடைக்காதா? புரிஞ்சது இல்லை? அண்ட் 20 RBPலேருந்து எனக்கு 20 PGA கிடைக்காதா? 3PGA. So what is the total amount of 3PGA molecules initially? 160 plus 20 which is equal to 180. Simple question தான். திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்லித்தாரது இட்ஸ் ஜஸ்ட் லேர்னிங் த கொஸ்டின், லேர்னிங் ஃப்ரம் த கொஸ்டின். ஐ எம் நாட் ட்ரைங் டு டெல் யூ சம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் கொஸ்டின் வித்தவுட் வாட் எவர் த ப்ரொசீஜர் தட் ஐ டெல் யூ. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஷார்ட்டான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்காம டக்குன்னு சால்வ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் நாட் எ போர்டு எக்ஸாம், திஸ் இஸ் கோயிங் டு பி யர் காம்படிட்டிவ் MCQ எக்ஸாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 4th கொஸ்டின் வாங்கப்பா. இந்த மாதிரி நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். அது என்னென்னு நான் சொல்கிறேன். A plant physiologist models the instantaneous rate of carbon loss due to photorespiration in C3 leaf by the function R of t equal to 2t plus 3. Well, RT is measured in mmol CO2 per minute. Okay, quantity of CO2 per minute. The total amount of CO2 lost through photorespiration during the first 4 minutes equal to the area under the RT graph. அழகாக கொடுத்துட்டானே, அழகாக கொடுத்து விட்டார். இந்த ஏரியா under the RT கிராஃப்னு சொல்லிட்டு எல்லாம் கிராஃபை தேடிட்டு போனாங்க. வேர்ஸ் ஏ கிராஃப் மேன், வேர்ஸ் ஏ கிராஃப் இல்லை, +4 மார்க்ஸ் போனஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல கிராஃபே தேவையில்லை, இந்த ஒரு லைன் தான் நமக்கு க்ளூ. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட்டா எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப பெருசாலாம் சொல்ல போகிறதில்ல. இந்த கொஸ்டினுக்கு எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு amount of CO2 produced per unit time. I mean R of t is equal to dC by dt இப்படின்னு வச்சுக்கோங்க. dC by dtன்னு வச்சுக்கோங்க. I want to know dC. என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை R of t times dt. சரிப்பா, இப்போ எனக்கு dC தான் தெரிஞ்சிருக்கு. இந்த dCனா என்னது? A small amount of carbon dioxide. A very very small amount of carbon dioxide. of CO2. இப்போ
எனக்கு ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிச்சது எவ்வளோ வந்து தெரியும்னா ஐ ஹவ் டு இன்டெகிரேட். இன்டெகிரேஷன் என்னது? ஜஸ்ட் அடிஷன், அவ்வளோதான். ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் அன் ஏரியா. அதாவது இங்கே நம்ம ஃபிசிக்கலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, ஐ மீன் ஃபிசிக்கலாக இல்லாமல் கிராஃபிக்கலாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இது போடுறேன். ஒன்று டைம், இன்னொன்று CO2. இப்போது ஒரு கிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஃபோட ஸ்லோப்போட பேர் என்ன தெரியுமா? இந்த கிராஃபோட ஸ்லோப், இந்த ஸ்லோப்புக்கு பேர், இந்த ஒரு டான்ஜென்ட் வரையணும்னா இந்த ஸ்லோப்புக்கு பேர் த ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன். த ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன். இதை பற்றி நான் பெருசாக டீட்டெயிலாக பேசலை, சரியா? ஏன்னா இது ஒரு பயாலஜி செஷங்கிறதை தாண்டி இதை நான் வந்து ஒரு மாதிரி கிராஃபிக்கலாக நான் சொல்லி தர ட்ரை பண்ணுறேன். பட் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு இதுக்கு மேலே தெரியணும் கிராஃப்ஸில். ஸோ நான் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா அவ்வளோ சொல்லித்தரேன். இது புரியலனாலுமே இட்ஸ் ஓகே, சரியா? இதை நல்லா கேளுங்க. பட் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மேத்தமேட்டிக்கல் ப்ரொசீஜர் தெரியும். ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பெர் யூனிட் டைம். இந்த ஸ்லோப் தான் உங்களுடைய ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன், சரியா? இப்போது அதே மாதிரி நான் இன்னொரு கிராஃப் வரேன். இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் ரேட் பர் டைம். இப்போ எனக்கு வர ஸ்லோப்பு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஸ்லோப்போட ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போமே. இந்த ஏரியாவோட பேர் தான் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட். கண்டிப்பாக இது வந்து இந்த கிராஃப் அனாலிசிஸ் இதெல்லாம் படிக்காமல் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கிராஃபே புரியாது. லெட் மீ டெல் யூ இன் அ லாஜிக்கல் மேனர். இதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது வாட் இஸ் ரேட்? ரேட்னா என்னது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரேட்னா அமௌண்ட் பெர் டைம், சம்திங் டிவைடட் பை டைம், அதுக்கு பேர் தான் ரேட். எனிதிங் டிவைடட் பை டைம், அந்த ரேட். ஸோ வாட் இஸ் ஸ்பீட்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். இல்லைண்ணா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? டிஸ்டன்ஸ் கவர்ட் பெர் யூனிட் டைம் எழுதுவோமா? வாட் இஸ் என்னது வெலாசிட்டி? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் பெர் டைம் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், அதாவது சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் டிவைடட் பை யூனிட் டைம். புரியுதில்ல? அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்ல ஆக்சிஜன் கன்சியூம் பெர் யூனிட் டைம். அதாவது நீங்கள் ஒரு செகண்டில் இல்லைனா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறீங்க. இந்த கேஸுக்கே வந்தோம்னா ஒரு செகண்டில் இல்லைனா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ மில்லி மோல் மைக்ரோ மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க இன் 1 minute. அப்படிங்கிறது தான் இந்த அமௌண்ட் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ்டு. ஐ மீன் த ரேட் ஆஃப் CO2 ப்ரொடக்ஷன். சாரி த ரேட் ஆஃப் CO2 ப்ரொடக்ஷன். அந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னாலே கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஃபார்முலா நீங்கள் எழுதி நீங்களே டிரைவ் பண்ணி ஆன்சரையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிகாஸ் இட்ஸ் சச் அ சிம்பிள் கொஷின். சச் அ சிம்பிள் கொஷின். இப்போ இன்டெகிரேஷன் முடிச்சிருவோமா? இப்போ இன்டெகிரேஷன் முடிச்சிருவோம். லெட்ஸ் see what's the function. Integral of 2t dt plus integral of 3 dt. இப்படி பண்ணும்போது நமக்கு t² plus 3t கிடைக்கும். This is our amount of carbon dioxide produced per unit time. I mean as a function of time. I mean இந்த ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக, சரியா? ஸோ லெட்ஸ் சால்வ். ஸோ எவ்வளோ டைம் கொடுத்துருவாங்கப்பா? த டோட்டல் CO2 லாஸ்ட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 4 minutes. நான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் இது நடக்கும் சொல்ல வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் வந்து இருக்கிறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த அட்மாஸ்பியர் நடக்கணும்ல, அதனால் கார்பன் டை ஆக்சைடும் அந்த பிளான்ட் விட்டு வெளியே போகும், சரியா? ஸோ கார்பன் டை ஆக்சைடும் வெளியே வந்துடும், ஏடிபியும் யூஸ் ஆகாது. ஏடிபி வந்து ஐ மீன் பிளான்ட்டுக்கு தான் யூஸ் ஆகுமே ஒழிய ஏடிபியை பிளான்ட்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, சரியா? ஏடிபி கேன் நாட் பி ப்ரொடியூஸ் பை பிளான்ட்ஸ் பட் இட் ஒன்லி கேன் பி யூட்டிலைஸ் பை பிளான்ட்ஸ். தட் இஸ் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். நோ ப்ராஃபிட், ஒன்லி லாஸ், சரியா? சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு 4 minutes. ஸோ சப்ஸ்டியூட் 16 + 3 4 12 டக்குன்னு முடிஞ்சு 28. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. ஆமாம், ஆன்சர் முடிஞ்சது. சச் a simple question once again. Let's move to the next question.
A plant breeder noticed that introducing a mutation which suppresses photorespiration increases productivity only slightly in an unknown species, where the same mutation dramatically increased productivity in wheat and has almost no effect in maize. சரி, ஓகே. வீட்டு மெய்ஸு. இந்த அன்னோன் ஸ்பீசிஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி C3, C4, C3, C4 intermediate and CAM. Plant breeder notes that introducing a mutation which suppresses photorespiration increases productivity only slightly in an unknown species. Introducing a mutation which suppresses ஒரு mutation introduce பண்ணுறாங்க. It is suppressing photorespiration, increases productivity only slightly in an unknown species, whereas the same mutation dramatically increases productivity in wheat and has almost no effect in maize. ஓகே, புரிஞ்சு போச்சு. என்னென்னு பார்ப்போமா? முதல்ல இந்த வீட்டு மெய்ஸு இதெல்லாம் C3 பிளான்ட்டா C4 பிளான்ட்டாக தெரியணும். இப்போ சொல்கிறேன் C4னா என்னென்னு. C3ங்கிற நம்பர் C4 பிளான்ட்டில் என்ன மெக்கானிசம் இருக்கும் அப்படிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஒன்று ஒரு செல்லுக்குள்ளே இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த வீட்டு அண்டு மெய்ஸு, இந்த மெய்ஸ் வந்து என்னென்னா C4 பிளான்ட். இது ஏன்னு சொல்கிறேன், C3 பிளான்ட் ஏன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, C4 பிளான்ட்ஸுக்குன்னே ஒரு மெக்கானிசம் இருக்கும் டு இன்க்ரீஸ் இட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். அந்த ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்குன்னு வந்து ஒரு சில திக்கான செல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த திக்கான செல்ஸ் பேர் பண்டில் ஷீட் செல்ஸ். அந்த ஷீட் செல்ஸில் அந்த திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, அந்த வால் லேயரோட திக்கனிங் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு எஸ்கேப் ஆகிறது கஷ்டம். இதனால் எப்போவுமே பண்டில் ஷீட்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவே இருக்கும். எப்படி? கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து அங்கே அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கார்பன் டை ஆக்சைடோட தேவைங்கிறது வெளியே கான்சன்ட்ரேஷன் கம்மியானால் அது ஆக்சிஜனைஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் அதுக்கிட்ட எப்போவுமே கார்பன் டை ஆக்சைடுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கதான் செய்யுது. ஸோ நீ என்னத்தை தான் அந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு மியூட்டேஷனை நீ C4 கொண்டு இறக்குனாலும் ஒரு எஃபெக்ட்டுமே இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் அதுக்கிட்ட தான் ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. அதுவே நீ ஒரு C3 பிளான்ட் கிட்ட அந்த மியூட்டேஷனை நீ கொண்டு வந்து இறக்குனா கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக அதோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதோடைய ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ கொடுத்துருக்கிற ஸ்பீசிஸ் என்னென்னா விச் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஒன்லி ஸ்லைட்லி. என்னென்னா அன்னோன் ஸ்பீசிஸ் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அப்போ நான் C3ன்னு சொல்ல முடியாது, இந்த C4ன்னு சொல்ல முடியாது. இது ஒரு C3 C4 இன்டர்மீடியட். ஏன்னா ட்ராமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது C3ல, ஆனால் வந்து நோ எஃபெக்ட் C4ல். ஆனால் இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. அதனால இது ஒரு C3 C4 இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிறேன். திஸ் இஸ் மை ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு போகலாமா? வெயிட் a minute. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாம். ரிசர்ச்சர் சப்ளைஸ் கார்பன் டை ஆக்சைடு 14CO2, அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் லேபிள் ஆர் ட்ரேசர் கொடுத்துருக்காங்க. ட்ரேசர் to an illuminated C3 plant. Later, an inhibitor blocks the conversion of triose phosphates into compounds required for RABP generation. ஓகே, இதெல்லாம் என்னெல்லாம் பாருங்களேன். நான் வந்து இது கன்ஃபியூஸே ஆனேன். இந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆனேன். ChatGPT ஜென்ரேட் பண்ணி கொடுத்து ADP, NADPH and carbon dioxide remain abundant. Initially carbon fixation continues but sometime it drops. Why? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ரெக்வயர் ஃபார் RABP ஜென்ரேஷன்? யோசிச்சு பாருங்க. யார் இந்த யாருன்னா ஐ திங்க் அந்த C3 சைக்கிள் ஒரு தடவை பார்க்கலாம். வெயிட் a second, let me get you the C3 சைக்கிள். மறந்து போச்சுப்பா C3 சைக்கிள். இங்கே பாருங்க, பாருங்கப்பா, இதான் அந்த கார்பன் ஃபிக்ஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் ரிடக்ஷன் நடக்குது. தேர்ட் ஸ்டெப்பில் ரீஜெனரேஷன் ஆஃப் ஏஐ இந்த நடக்குதா. இந்த இடத்துல 3 கார்பன் சுகர் ப்ரொடியூஸ் ஆகுதா. ஸோ இந்த 3 கார்பன் சுகரை தான் நம்ம வந்து
இந்த 3 கார்பன் சுகர் தான் நம்ம ஆக்சுவலாக காம்பவுண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆர்பிபி ஜென்ரேஷன்னு சொல்கிறோம். புரியுதா? இந்த 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு சரியாக படலை அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இன் த கமெண்ட் செக்ஷன் இந்த ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனை. அண்ட் இப்போதைக்கு இந்த கொஸ்டினை நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ சாரி, ஐ நாட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியுது, இது என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹியர் இட். ஓகே, 7th question. Scientists create a genetically engineered plant X. Glycolysis occurs in an organelle where the length of the organelle is 1 to 4.1 micrometer. இது யாருவா? ஆக்சுவலாக ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பிளான்ட் சொல்கிறாங்க. அதனால் என்ன வேணால் நடக்கலாம். உடனே வந்து நான் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நான் யோசிப்பேன், லென்த் ஆஃப் த ஆர்கனல் 1 to 4.1 மைக்ரோமீட்டர்னா யார்? மைட்டோகாண்ட்ரியா? இது உங்களுடைய செல் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரில் ஓட கொஸ்டின் சால்விங்க நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸில் காமிச்சிட்டேன். அண்ட் கிளைகாலிசிஸ் அக்கர்ஸ் இன் திஸ் ஆர்கனல். என்னடா கிளைகாலிசிஸ் மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஏன்னா திஸ் பிளான்ட் இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர். அதனால் என்ன உருட்டுனாலும் உருட்டலாம். அடுத்து பார்ப்போம். இந்த கிரெப்ஸ் சைக்கிள் அக்கர்ஸ் இந்த செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். இது ஈஸி, சைட்டோபிளாசம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கிரெப்ஸ் சைக்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அக்கர்ஸ் இந்த இன்னர் மெம்பரேன் தான் பவர் ஆஃப் த செல். யார் இந்த பவர் ஆஃப் த செல்லு? இதெல்லாம் வந்து 5ஆம் கிளாஸ் ஸ்கூலில் கூட வந்து சொல்லும். அது மைட்டோகாண்ட்ரியா occurs in the inner membrane. சரியா? All enzymes recover each pathway remain fully functional and successfully transported with no localizations. Okay. And plant X is supplied with glucose and oxygen under normal conditions. Researchers observe a substantial decrease in ATP production despite normal rate of glucose breakdown and pyruvic acid regeneration. இது என்ன pyruvic acid regeneration? and இது என்ன glucose breakdown? and இது ஏன் ATP production கம்மியாயிட்டு இருக்கு? இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷன்னா இடிஎஸ் பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏன் நான் சொன்னேன் இடிஎஸ் பிரச்சனையாக இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏடிபி அப்படிங்கிறது கிளைகாலிசிஸ் டேரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுது, 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஜிடிபிங்கிறது கிரெப்ஸ் சைக்கிளில் ப்ரொடியூஸ் ஆகுது, 1 ஜிடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாமே சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஆனால் நமக்கு ஆக்சுவலாக மீதி உள்ள NADH2 FADH2னா ஏடிபியாவாக ப்ரொடியூஸ் ஆகுது. தே ஆர் ஜஸ்ட் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் NADH2 அண்ட் FADH2. ஆனால் இதில் ஒரு மேட்டர் இருக்குது, தே ஆர் நாட் கன்வெர்டட் டு ஏடிபி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, NADH2 FADH2 வந்து நாட் த எனர்ஜி கரன்சி. நாட் த எனர்ஜி கரன்சி, ஏடிபி இஸ் எனர்ஜி கரன்சி. ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி. புரியுதில்ல? ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி. ஸோ என்ன தான் நீ NADH2 FADH2 கொண்டு வந்து இறக்குனாலும் இடிஎஸ் வேலை செய்யணும்னா அதுலேருந்து ப்ரோட்டான் 2 உருவாக்க முடியாது. அதனால் ஏடிபியும் ஃபார்ம் ஆகாது. இது புரியுதில்ல? இப்போ இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் என்ன நடக்கும்? எங்கே நடக்கும்? ஆக்சுவலாக சைட்டோபிளாசம் நடக்கும். இந்த கேஸில் மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் கிளைகாலிசிஸ். ஏன்னா குளுக்கோஸ் 2 மாலிகுல் ஆஃப் கிளைகாலிசிக்கு நம்ம எழுதி வச்சுருக்கேன். அண்ட் பைருவிக் ஆசிட் ரீஜென்ரேஷன். அப்போது பைருவிக் ஆசிட் ரீஜென்ரேஷன் என்னது? ஐ திங்க் டெக்னிக்கலி இது கரெக்டாக தப்பா அப்படின்னா ஐ திங்க் டெக்னிக்கலி இது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சுவலாக அசிடைல் கோஎன்சைமியாக மாறுது. இந்த அசிடைல் கோஎன்சைமியை வந்து ஃபஸ்ட்டு ஆக்சலாசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது சிட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஐசோசிட்ரேட் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கரெக்ட். பட் இந்த மாதிரி ஒரு தப்பான இது காமிச்சிட்டிங்கன்னா டோன்ட் பேனிக், இட் இஸ் கிரெப்ஸ் சைக்கிள் தான். கிரெப்ஸ் சைக்கிள் தான். இந்த இடத்துல அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவன் லாஜிக் இல்லாமல் இருக்கிறனா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சம்திங் இஸ் ரீஜென்ரேட்னா என்ன சைக்கிளாக இருக்கும்? இந்த ரெஸ்பிரேஷன் சாப்டர் இந்த இதெல்லாம் படிச்சும்போது ரெஸ்பிரேஷன் சாப்டர் மாதிரி தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது கிரெப்ஸ் சைக்கிள் தானே இருக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு வைக்கணும். லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் NADH அக்குமுலேட் இந்த சைட்டோபிளாசம். ஓகே, சைட்டோபிளாசம் அக்குமுலேட் ஆகுது. ஏன் அக்குமுலேட் ஆகுது? ஏன்னா கிரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்குது? செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் நடக்குது. அதனால் இது. ஸோ சாரி கைஸ் ஃபார் தி இன்டரப்ஷன்ஸ். லெட்ஸ் கண்டினியூ. Large quantities of NADH accumulate in the cytoplasm, okay, while the mitochondrial ETS receives reducing equivalence at a much lower rate. இதுதான் பிரச்சனையே. இப்போ ஏன் ETS ஒழுங்காக வேலை செய்யலைன்னா, மைட்டோகாண்ட்ரியல் ETSக்கு அதாவது மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனுக்கு ஒழுங்காக ரெடியூசிங் ஈக்குவேலன்ஸ் வரதில்லை. இந்த ரெடியூசிங் ஈக்குவேலன்ஸ்னால் என்னது? இதுதான் இந்த ரெடியூசிங் ஈக்குவலண்ட். போதுமா? திஸ் இஸ் த ரெடியூசிங் ஈக்குவலண்ட்.
These two are the reducing equality, NADS2 and FADS2. Okay, wow. Which of the following best explains observations? Let's see. The Krebs cycle cannot operate outside mitochondria because ATP synthesis occurs only in the matrix. The Krebs cycle cannot operate outside mitochondria. ATP synthesis matrix நடக்குது. Glycolysis occurs in organelle ETS. ஏன்னா glycolysis தான் மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. ஸோ வில் வெயிட் ஃபார் திஸ் ஆப்ஷன். Cytoplasmic NADH generated in the relocated Krebs cycle cannot efficiently deliver it to the mitochondrial ETS. ஐ திங்க் இது ஒரு லாஜிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்குது இந்த பி. ஏன் இந்த பியை நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஏன் சொல்கிறேன்னா இப்போது சைட்டோபிளாசம்லேருந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இந்த சைட்டோபிளாசம்லேருந்து மைட்டோகாண்ட்ரியா போகிறதுக்கு லில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுதில்ல. ஸோ திஸ் சீம்ஸ் லாஜிக்கல். நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக தெரியுது. ஏன்னா ஒரு ஆர்கனல்லேருந்து இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது லிமிட் கஷ்டம் தான். சரியா? அதனால தான் நார்மலாக வந்து கிரிப்ஸ் சைக்கிள் வந்து மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் மைட்டோகாண்ட்ரியல் ETS போகிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ATP ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். கிளைகாலிசிஸ் ரெக்வயர் டைரக்ட் கான்டாக்ட் வித் ETS. யார் சொன்னால் தேவைப்படாது. ஆக்சிஜன் கேன் டிஃப்யூஸ் ஓன்லி இன் சைட்டோபிளாசம் அண்ட் தேர்ஃபோர் cannot participate in mitochondrial respiration. ஏன் ஆக்சிஜன் சைட்டோபிளாசம் மட்டும் தான் டிஃப்யூஸ் பண்ணுமா என்ன? அண்ட் தேர்ஃபோர் cannot participate in the mitochondrial respiration. யார் சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகும் சைட்டோபிளாசம்ல. ஸோ தி ஆன்சர் இஸ் பி. ஏன்னா என்ன தான் இந்த ஆப்ஷன் வந்து ஒரு மாதிரி கரெக்டாக மாதிரி இருக்கா, இந்த ஆப்ஷனை வந்து படிக்கிறேன். லெட்ஸ் செக். த கிரெப்ஸ் சைக்கிள் cannot operate outside mitochondria because ATP வந்து occurs only in the matrix. ATP வந்து occurs only in the matrixனா அப்போ கிளைகாலிஸ்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? ATP சிந்தேஸ் ஆகலையா? 2 ATP சிந்தேஸ் ஆகுது இல்லை, நெட் ATPயா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? பார்க்க கஷ்டம் வந்து ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் சிம்பிளராக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே ஒரு மேத்தமேட்டிக்ஸ். The researcher models the instantaneous rate of ATP production in respiring plant tissue by the function. Okay, rate is measured in ATP units per minute. The total ATP produced in the first 2 minutes. Okay, pa. இதே கொஸ்டின் மாடல் தான் இந்த கொஸ்டினும். ஸோ I'm going to directly solve this question without much explanations, right? வாங்க போகலாம். So I'll use the formula. ATP is equal to integral of R of t dt. Let's substitute. 16t minus t raised to 4 t raised to 5 by 5. Let's substitute the value of 2. 16 to 32 minus 32 divided by 5. அப்போ 32 into 5 எவ்வளோ? 32 into 5 10 to 5 வந்து 10 16. So 160 minus 32 divided by 5. இந்த ஆப்ஷன் என்ன ஆன்சர் இருக்குது? ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 8 தானே லாஸ்ட் டிஜிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஆன்சர் எடுத்துட்டேன். ஏன்? வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? இதே மாடலில் தான் போன கொஸ்டின் இருந்துச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தேட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இல்லைனா பயோமாலிகுல்ஸோட மாடல்லையும் இதே மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் இருக்குது பயோமாலிகுல்ஸில். ஐ திங்க் இல்லை, நான் காமிக்கிறது நல்லது நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு த பயோமாலிகுல்ஸ். இங்கே total element of product form in the first 4 minutes. Question number 6. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், அதையும் தேடி பார்க்கலாம். Question number 9. A plant physiologist investigates the effect of increasing light intensity on the rate of photosynthesis healthy C3 plant. Throughout the experiment, temperature, water, chlorophyll maintain constant. இது once again ஒரு limiting factor question. Atmospheric carbon dioxide concentration is kept at 0.03%. The following data are obtained. Effect of light intensity on rate of photosynthesis. This is the graph. இதே கிராஃபை தான் நான் ஃபஸ்ட்டு இதிலே வரைஞ்சேன். லெட் மீ ஷோ யூ தட் கிராஃப். வேர் இஸ் தட் கிராஃப்? இது நான் சின்னதாக வந்து ஞாபகம் இருக்கா? இந்த இருக்குது அந்த கிராஃப். இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பிளாட்டு. இங்கிலீஷ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். கான்ஸ்டண்ட்டாக. லெட்ஸ் லுக் அட் கொஸ்டின் நம்பர் 9. A plant physiologist investigates the increasing intensity of rate photosynthesis in a healthy C3 plant. Throughout the experiment, temperature, water supply and chlorophyll are maintained constant. Atmospheric CO2 concentration is kept at 0.03%. The following data are obtained. The researcher concludes, then increases the carbon dioxide concentration to 0.10% while maintaining a light intensity of 45 into 10⁻³ lakhs. The rate of photosynthesis immediately rises to 102 units. Which are the following conclusions most appropriate based on the graph and the subsequent observation?
இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒன்ஸ் அகெயின் let's see. The plateau between 35 and 45 lux indicates that chlorophyll molecules have become permanently damaged by excess light. சரி, இப்போ இந்த பிளாட்டியூன் இருக்குன்னு வச்சுக்கோயேன் 35 to 45 இடத்துல இந்த பிளாட்டியூ பார்க்கணும்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see that plateau in detail. ஏன் இந்த பிளாட்டியூ நான் எடுத்து பார்க்கும்போது என்ன டேமேஜாக தெரியுது? சொல்லப்போனால் இது பிளாட்டியூவே கிடையாது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது சரியா? ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது அது எப்படிங்க டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும்? எப்படி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க? பிகாஸ் தே ஆர் சேயிங் தட் த குளோரோஃபில் மாலிகுல்ஸ் ஹவ் பிகம் பெர்மனன்ட்லி டிஸ்ட்ராய்ட் ஆர் டேமேஜ்ட். ஸோ குளோரோஃபில் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருந்தால் அர்த்தம், விச் இஸ் நாட் ட்ரூ. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். The graph demonstrates that photosynthesis become completely independent of light beyond 35 10 raised to 3 lux. வெயிட் பண்ணுவோம். Light is a limiting factor at low intensities, but at higher intensities another factor becomes limiting. The increase in photosynthesis after elevating CO2 concentration proves that CO2 was the limiting factor throughout the entire experiment. தப்பு. ஏன் throughout the entire experiment தப்புன்னா இனிஷியலாக இந்த லைட்டோட கான்சன்ட்ரேஷன் அவர் இன்க்ரீஸ் பண்ண தான் ரேட் ஆஃப் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிளாட்டியூ ஆயிடுது. விச் மீன்ஸ் இந்த 73 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் லைட் இன்டென்சிட்டி இருக்குது. அண்ட் இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டினால தான் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு CO2 வேணும். ஸோ ஃபஸ்ட்டு லைட் தான் லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன்னா அந்த லைட்டுங்கிற ஃபேக்டர் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். லைட்டுங்கிற ஃபேக்டர் தான் நமக்கு தேவைப்படுது. லைட்டுங்கிற ஃபேக்டர் தான் அதனால நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? ஓகேவா? ஸோ CO2 வாஸ் நெவர் த லிமிட்டிங் ஃபேக்டர் த்ரூ அவுட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இட் வாஸ் எ லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ஸோ இது கரெக்டாக இங்கே பார்ப்போம். 35 மேலே என்னது? இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிளாட்டியூ. பட் தேர்ட் ஆப்ஷனை பாருங்களேன். லைட் இஸ் எ லிமிட்டிங் ஃபேக்டர் லோ இன்டென்சிட்டிஸ் பட் அட் ஹையர் இன்டென்சிட்டிஸ் மோஸ்ட் லைக்லி CO2 கான்சன்ட்ரேஷன் பிகம்ஸ் லிமிட்டிங். ஸோ டெக்னிக்கலாக நான் எது கரெக்டுன்னு சொல்லுவேன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா லோயர் இன்டென்சிட்டி இப்போ சப்போஸ் லைட்டு கம்மியாக இருக்குன்னா லைட்டு தானே தேவைப்படுது. அப்போ லைட்டு தான் லிமிட்டிங் ஃபேக்டர். ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? லைட்டு தான் லிமிட்டிங் ஃபேக்டர். ஆனால் அந்த லைட்டோட இன்டென்சிட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே பீக்கில் போயிடுச்சுன்னா லைட் லிமிட்டிங் ஃபேக்டர் கிடையாது. த மணி இஸ் அபண்டன்ட். அப்படி பார்க்கும்போது CO2 கான்சன்ட்ரேஷன் தான் லிமிட்டிங்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா பிஏ மட்டும் பாருங்களேன். இப்போது நான் 35க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்போ பிளாட்டியூ ஆகுது? we can see the plateau at 77 தான் பிளாட்டியூவே உனக்கு தெரியுது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியும் தப்பான ஆப்ஷன் தான். புரிஞ்சதா? ஓகே, நவ் வில் கோ டு ஸ்டேட் கொஸ்டின் நம்பர் 10. Read the following 10 statements based on the concepts of plant physiology and determine the total number of correct statements. So what's the first statement? Joseph Priestley, who discovered oxygen 1775, performed a series of experiments in 1770 that reveals essential of air in the growth of plants. கரெக்டாக ஆக்சுவலாக ஆக்சிஜனை லேட்டாக தான் டிஸ்கவர் பண்ணாங்க. ஆனால் அந்த க்ரோத் ஆஃப் த க்ரீன் பிளான்ஸுக்கு ஏர் கண்டுபிடிச்சாங்கல்ல அது ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டாப்ல ஜோசப் ப்ரீஸ்லி. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ வேண்டிய ஸ்டேட்மெண்ட். In C3 plants, the particularly large cells around the vascular bundle balance sheath அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பண்டில் ஷீத்து, கிரான்ச் anatomy இதெல்லாம் C3குள்ளதே கிடையாது. It was a C4 plant property. Then, the first action spectrum discovered by T.W. Engelmann using Cladophora. Cladophora, I think அந்த algae, ஒரு particular algae, roughly resembles the absorption spectra of chlorophyll A and B. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. It roughly resembles the absorption spectra of only chlorophyll A. புரியுதா? Only chlorophyll A, not B. Then fourth statement. The splitting of water is associated with PS1. முடிஞ்சு போச்சு. தப்பு. ஏன்? Splitting of water is associated with PS2. சரியா? Which physically provides electrons to replace those from the photosystem 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ டெக்னிக்கலி தப்பு தான். சரியா? நெக்ஸ்ட்டு. In the Calvin cycle, the carboxylation, reduction and regeneration steps mean that, okay, for every CO2 molecule, 3 molecules of ATP and 2 molecules of NADPH are required. This is correct statement. Okay, this is two statement correct. Then, when fats like tripalmitin are used as the respiratory quotient, 0.9 or 0.7? Tappu. This is 0.7. Respiratory quotient for tripalmitin 0.7 and protein is 0.9. சரியா? ஸோ இது தப்பு.
Glycolysis occurs in the cytoplasm of cell involves a partial oxidation of glucose to form 2 molecules of pyruvic acid. இந்த பார்ஷியல் வேர்டுங்க நல்லா பார்த்துக்கோங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. பார்ஷியல் ஆக்சிடேஷனுக்கும் கம்ப்ளீட் ஆக்சிடேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்ப்ளீட் ஆக்சிடேஷன்னா ரெஸ்பிரேஷன். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன்னா இன்னொரு பேர் தான் இருக்குது, ரெஸ்பிரேஷன். புரியுதில்ல? CO2 H2O ப்ரொடியூஸ் ஆனால் இதுதான் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சரியா? நெக்ஸ்ட் வருவோம். இந்த மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் complex 4 refers to the cytochrome C oxidase complex which contains cytochrome A and A3 and 2 copper center. Is correct? Copper 4 what is complex 4? Cytochrome C oxidase. சரியா? So complex 4 வந்து cytochrome C oxidase. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், during oxidative photophosphorylation the oxidation of one molecule of FADH2 gives 3. அந்த முடிஞ்சு போச்சு. 3 molecules கிடையாதுப்பா. இங்கே 2 molecules of ATP வரும் and ஒரு molecule NADH produces 3 ATP. சரியா? இதை மறந்துடாதீங்க. தென் during anaerobic respiration is poison themselves in the concentration of alcohol reaches about 13%. இது கரெக்டா? அப்சல்யூட்லி ரைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிமெம்பரிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் கரெக்ட்? 1 2 3 4 5 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அருமையான கொஸ்டினா? அடுத்து போகுமா? வாங்க. Plant cell completely metabolizes exactly 6 molecules of pyruvic acid. 6 molecules of pyruvic acid through aerobic respiration. We calculate the ATP yield is 60 from oxidative photophosphorylation. Generate what is the total number of ATP molecules provided. நான் வச்சுக்கோங்க, ஆக்சிடேட்டிவ் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷனில் இதை கொடுத்துருக்க மாட்டான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபாஸ்ஃபோரைலேஷன்னா ஆடிங் ஃபாஸ்பரஸ் யார் கூட ஆட் பண்ண போடுவீங்க? ஏடிபி கூட ஆட் பண்ணுவீங்க. அப்போ தான் ஏடிபி ப்ளஸ் ஃபாஸ்பரஸ் வில் கிவ் யூ ஏடிபி. புரிஞ்சதா? ஏடிபி கொடுக்கும். ஆக்சிடேட்டிவ் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன்னா இந்த NADH2 வச்சு அண்ட் FADH2 வச்சு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஆக்சிடேட்டிவ் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன். அதுவே நார்மலாகவே ஏடிபி சிந்தசிஸ் பண்ணால் அது சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன். என்ன லெவல்? Substrate level photosphorylation. Wait a minute. Substrate level phosphorylation. Sorry guys. Substrate level phosphorylation. இது oxidative phosphorylation. Photophosphorylation இல்ல, substrate level phosphorylation. சரியா? அடுத்து போமா. So what will be the number of ATP molecules produced? Let's find out. So எனக்கு ஒரு மாலிக்யூல்லேருந்து என்னெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் தெரியணும்ல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக. ஏன் இந்த கேல்குலேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு லெட்ஸ் சி, ஒரு பைருவிக் ஆசிட்லேருந்து எனக்கு எவ்வளோ இது வருதுன்னா, லெட்ஸ் சி, ஒரு பைருவிக் ஆசிட்லேருந்து எனக்கு கண்டிப்பாக 3 NADH2 வருது அண்ட் ஒரு FADH2 வருது. கரெக்டு தானே? 3 இடத்துல கிரெப் சைக்கிளில். இது வந்து என்ன ப்ராசஸ் தெரியுமா? கிரெப் சைக்கிளில் நடக்கும். இது கிரெப் சைக்கிளில் இது ப்ரொடியூஸ் ஆகும். கிரெப் சைக்கிள் எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கும். சரியா? ஸோ ஒன்றுலேருந்து இப்படி நடக்குது. டிரைவ் ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் த ஆக்சிடேட்டிவ் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் ரெடியூஸ் கோஎன்சைம் ஜெனரேட்டட் இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா. அவ்வளோதான். ஏன் ஒன்லி இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, ஒன்லி இன்சைடு மைட்டோகாண்ட்ரியா. அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு NADH2 ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் தெரியுமா? எக்ஸ்ட்ரா 1 இல்லை 2 ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே தெரியுமா? நம்ம கிளைகாலிசிஸில் எக்ஸ்ட்ரா 2 NADH2 ப்ரொடியூஸ் ஆகும். அந்த NADH2க்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இல்லை. கொஸ்டினை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட்டை என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இஷ்டத்துக்கு கேல்குலேட் பண்ணக்கூடாது. சூப்பரா? லெட்ஸ் கேல்குலேட் தட். ஸோ நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குவா, ஒரு இதுலேருந்து நமக்கு இவ்வளோ இது கிடச்சிருக்கு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஐம் டூயிங் மல்டிப்ளைங் ஃபார் 6 gives 6PA gives 6 3s are 18 NADH2 and 6 FADH2. அப்படின்னா 18லேருந்து 18 × 3 ATP கிடைக்கும். இங்கே வந்து 6 × 2 ATP கிடைக்கும். ஸோ அப்படின்னா 12 ATP ப்ளஸ் 3 8s are 24 54 ATP கிடைக்கும். அப்படி பார்த்தா எனக்கு மொத்தமாக கிடைக்க போகிற ATP 6 ATP. எவ்வளோ ATP? 66 ATP கிடைக்கும். சரியா? வாட் பி த ரோல் நம்பர் ஆஃப் ATP molecules produced?
66. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see the options. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னா 11 into half the number of carbon atoms in sucrose. Sucrose எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? வாட்ஸ் ஃபார்முலா ஃபார் sucrose? C12H22O11. இதுதான் sucrose ஃபார்முலா. இதில் பாதி, அதாவது C6. அப்போ எவ்வளோ இது? ஏன் அப்போனா 11 into 6 எவ்வளோ? 66 தானே? இது மல்டிப்ளிகேஷன் சைன், சரியா? மல்டிப்ளிகேஷன் சைன். ஸோ இதுதான் ஆன்சர், சரியா? ஸோ வேறு என்ன தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்ப்போமே. 7 into the number of carbon atoms, வெறும் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னா 7 into 12 which is 84 ATP. ஸோ தப்பு. வேல்யூ அப்டேட் இன் ஆப்ஷன் 2 84 + 2 86, இதுவும் தப்பு. தென் வேல்யூ அப்டேட் இன் 3 -4 which is எவ்வளோ? வெயிட் a minute guys, வெயிட் a second. நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோமா? let us see. 3 NADH2 ஒரு FADH2 ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணுமே. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட், இட் இஸ் ரைட் ஆர் நாட். இந்த செஷனில் நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு சிங்கிள் டர்னில் 3 தான் ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டாக தானே கைஸ்? 3 தான் ப்ரொடியூஸ் ஆகுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னு பார்க்கலாமா? நான் எதுக்காக பார்க்குறேன்னா, பிகாஸ் இது கொஸ்டின் எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் வேறு மாதிரி காமிச்சோன்னு ஞாபகம் வந்துச்சு. தட்ஸ் வை ஐம் செக்கிங். 6 molecules of irrigation, thereby respiration. If we calculate the ATP yield strictly from the oxidative photosylation of the reduced coenzymes, okay, generated inside the mitochondria, both NADH2 and FADH2, what will be the total number of ATP produced? Okay, so இது கரெக்ட் தான், ஆக்சுவலி கரெக்ட் தான். ஸோ நோ கன்ஃபியூஷன்ஸ், ரைட்டாக? கன்ஃபியூஷனே இல்லை. 66 தான் ஆன்சர், ஓகேவா? 66 தான் ஆன்சர். சாரி கேஸ் ஃபார் த கன்ஃபியூஷன். அடுத்து போகலாமா? A plant tissue is forced to rely entirely on the fatty acid tripalmitin as its respiratory substrate. Okay, so RQ எவ்வளோ? ட்ரைபால்மிட்டோட RQ எவ்வளோ? 0.7. என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க? During a period of active aerobic respiration, a biochemist observed that the tissue consumes exactly 725 molecules of oxygen for the respiration. Based on the balanced chemical equation, how many molecules of carbon dioxide evolved? Okay, we have to understand this logically. How many molecules of carbon dioxide evolved? Okay, இப்போது எனக்கு ரெஸ்பிரேட்டரி கொஷன் ஃபார்முலாவே தெரியலைங்க. பட் ஐ நோ சம் ஈக்குவேஷன், சம் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ்டு, சம் ஆக்சிஜன் கன்சியூம்னு எனக்கு தெரியும். நான் இது என்ன பண்ணுவேன்? ஐ எம் கோயிங் டு திங்க். ரெஸ்பிரேஷனாக என்ன? குளுக்கோஸ்லேருந்து எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஐ மீன் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரம் எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் என் மைண்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து 725 மாலிக்யூல்ஸை இப்போது லெட்டஸ்ஸே எனக்கு வந்து இந்த எனக்கு கன்ஃபார்மாக ஒன்று தெரியுங்க. ஒன்று இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும், CO2 இவால்வ்டு இங்கே, நடுவே O2 கன்சியூம்டு இங்கே, இல்லைனா இதை மாற்றிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு. இது எப்படி உங்களுக்கும் தெரியுமா? உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஆனால் எனக்கு இப்போ மறந்து போச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இங்கே 0.7 வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? தெரியும். இஸ் 0.7 greater than 1, less than 1? less than 1. ஸோ less than 1 வரணும்னா டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும் இல்லையா? டினாமினேட்டர் லார்ஜாக இருக்கணும், நியூமரேட்டர் குட்டியாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக 725 நியூமரேட்டர் வருமா, டினாமினேட்டர் வருமா? ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் டினாமினேட்டரில் தான் வரும். கண்டிப்பாக ஆப்ஷனில் டினாமினேட்டர் தான் வரணும். ஏன்னா 510 போட்டாலும் சரி, 102 போட்டாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு நம்பர் 1 விட கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார்முலாவை திடீர்னு உனக்கு வேறு ஒரு நம்பர் கொடுத்து வச்சுக்கோ, 720 லைக் லெட்டஸே நம்ம ஒரு 800 கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. இப்போது நீ மாட்டுவேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு இதோட ஆக்சுவல் ஃபார்முலா தெரியலைன்னா நீ வந்து இப்படி போடுறதா இல்லைனா இப்படி போடுறதா யோசிப்பேன். பட் ஆக்சுவலி எது கரெக்டு தெரியுமா? எது கரெக்டுன்னு நான் சொல்கிறேன்.
லெட்ஸ் see the என்னது ரெஸ்பிரேட்டரி கோஷன் ஃபார்முலா. ரெஸ்பிரேட்டரி கோஷனோட ஃபார்முலா கார்பன் டை ஆக்சைடு இவால்வ்ட் டிவைடட் பை ஆக்சிஜன் கன்சியூம்டு. இதுதான் உண்மையான ஃபார்முலா. இதை எனக்கு எப்படி தெரியும்? இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் இது எல்லா கொஸ்டின் அப்ளை பண்ண முடியாது. லெட்டஸ்ஸே நான் இந்த ஃபார்முலாவை கண்ணிலேருந்து மறைக்கிறேன். ஏன் இந்த ஃபார்முலாவே மறைக்காமல் எனக்கிட்ட 800 CO2வும் 700 O2வும் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ வாட் வில் ஐ டூ? ஏன்னா எனக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் கேன் பி கிரேட்டர் தேன் 1. புரியுதா? ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து எப்போவுமே வந்து இப்போ 1 கம்மியாகணும்னு அவசியமே இல்லைல்ல. ஆர்கானிக் ஆசிட்கெல்லாம் மோர் தென் 1 தானே. ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கெல்லாம் மோர் தென் 1 தானே. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன் கேனாட் ஆல்வேஸ் பி 1 ஆர் லெஸ் தேன் 1. ஸோ அதனால் நான் இங்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் இந்த ஃபார்முலா தெரியலனா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு சிம்பிளரான வழி இருக்குங்க. இன்னொரு சிம்பிளான வழி இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த ட்ரைபால்மிட்டின்னு கொடுத்துட்டான். அதனால தான் எனக்கு 0.7 எஃப்சி தெரிஞ்சுது. இல்லைனா நான் இதை குழம்பிருப்போம்ல. இதை நான் குழம்பிருப்பேனா இல்லையா? குழம்பிருப்பேன். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரைபால்மிட்டின் இல்லாமல் மேலிக் ஆசிட் அந்த மாதிரி ஆசிட் கொடுத்தாலும் நீங்கள் அது 1க்கு மேலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். எய்தர் வே ரெஸ்பிரேட்டரி கோஷனோட ஃபார்முலா தெரியுது என்றைக்குமே சேஃப் அண்ட் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இந்த கேல்குலேஷன் பண்ணும்போது இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்காது. ஆன்சர் தப்பாக வர்றதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும், ஆல்மோஸ்ட் 0 வந்துடும். சரியா? ஏன்னா இதான் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்க வேண்டிய நீடு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். சரியா? ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ் கொஷின் டக்குன்னு. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன் எனக்கு தெரியும் 0.7. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஆக்சைடு இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆக்சிஜன் யூஸ் பண்ணி 725. ஸோ மல்டிப்ளை திஸ். ஸோ 725 into 7/10 cancel by 5. 72. 1 minus 5 balance 2. 22. 22 4. ஓகே minus 20 balance 255. நெக்ஸ்ட் என்னது 145 divided by 145 எவ்வளோ வருது 7 2.5. ஓ சாரிப்பா, ஐயோ சாரி கடுப்பாயிட்டா. ஓகே நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல. எனிவே 35 14 17 49 50 இங்கே போர்டு இல்லையா 507.5. ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது? எவ்வளோ அது அப்ராக்சிமேட்டாக 500 தானே வருது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுதான் ஆன்சர். யா we are learning here. Next question number 13. During the terminal stage of aerobic respiration, the synthesis of ATP is driven by the electrochemical proton gradient. Okay, if an electron இங்கே வந்து electrochemical electron gradient கொடுத்தா கரெக்டாக தப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தப்பு. ஏன்னா ப்ரோட்டான் கிரேடியன்ட் தான் எப்பவுமே வரும். எலக்ட்ரோகெமிக்கல்னு அவசரப்பட்டு கரெக்ட்னு போட்டு வந்துடாதீங்க. சரியா? லிசன். If an isolated mitochondria contains exactly 18 molecules of ATP to the ATP synthase complex, okay, how many protons must strictly pass through the channel for the intermembrane from the intermembrane space to the mitochondrial matrix? எதை சொல்கிறாங்கன்னா F0 F1 சேனலில் சொல்கிறாங்க. F0 F1 சேனலில் சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து என்சிஆர்டியோட கரெக்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டயக்ராம் இருக்கும், அதில் இந்த மாதிரி F0 இது F1 சொல்லுவாங்க, F1 F0 அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமே. இந்த இடத்துல லைக் சாரி இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து என்னமோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், இது வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் தான் அது. ஸோ யூனோ வாட், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். லெட்ஸ் சி. நினைக்கிற டயக்ராம் இல்லையே, என்சிஆர்டி ஏன் தந்துட்டு இருந்தேன். இந்த இடத்த ஆக்சுவலாக லிமி ஷோ திஸ். இங்கே பாருங்கள்,
ஒரு இடத்துல 2H ப்ளஸ் தெரியுதா உங்களுக்கு? என்னால் காட்ட முடியலைங்க. லெட் மீ ஜூம் இன். முடிஞ்சாலும் ஜூம் பண்ணுறேன். பண்ணால் 2H ப்ளஸ் தெரியுதா? ரீசெண்ட் என்சிஆர்டில் 4H ப்ளஸ்ன்னு மாற்றிருந்தாங்க. ஸோ லெட் மீ சி திஸ் ப்ராப்பர்லி. இது இன்ன மைட்டோகாண்ட்ரியம் மெம்பரேன். இந்த சைடில் இருக்கிறது மேட்ரிக்ஸு. அந்த ப்ளூ கலர் லைன் வந்து இன்ன மைட்டோகாண்ட்ரியம் மெம்பரேன். லெட் மீ கோ டு அயனோடேட். ஓகே, இங்கே பாருங்கள், இதை வரைகிறேன் லைட்டாக. இது இன்ன மைட்டோகாண்ட்ரியம் மெம்பரேனா? இது வந்து ஐஎம்எம்மா, இன்ன மைட்டோகாண்ட்ரியம் மெம்பரேன். இது மேட்ரிக்ஸா? இங்கே வந்து இந்த இது இருக்கா? சரியா விட்டாலகடி F0 F1. இந்த இடத்துல ஆக்சுவலாக 4H ப்ளஸ் வரும். அப்போ தான் நமக்கு ஏடிபி அண்ட் ஃபாஸ்ஃபேட்லேருந்து ஒரு ஏடிபியே ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஸோ எவ்வளோ H ப்ளஸ் வேணும் யோசிச்சு பாருங்கள். இப்போது எனக்கு ஒரு ஏடிபிக்கு 4H ப்ளஸ் வந்து தேவைப்படுதுன்னா அப்போ 18 ஏடிபிக்கு 18 4 தேவையில்லோ. இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்குது. எனக்கு 72H ப்ளஸ் வேணும். ஆனால் இந்த 72ங்கிற நம்பரை இந்த 4 ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ ஆஸ்க்ட் யூ டு செலக்ட் த டிஜிட்ஸ் ஆஃப் த 2 டிஜிட் நம்பர் வந்து ஆப்ஷன். சரியா? நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறது இந்த 2 நம்பரோட ஒரு டிஜிட்டு. இது 10th டிஜிட்டு, இது 1st டிஜிட்டு. ரெண்டுத்தையும் கண்டுபிடிங்க, ஆன்சரை சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? பார்ப்போமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹையர் ரேஞ்ச் வந்து ஆவரேஜ் இதை நான் நிறைய தடவை கொடுத்துட்டேன். நியூக்ளியிக் ஆசிடு ஹையர் ரேஞ்ச் 70 கொடுத்துட்டேன். இங்கே 7. Cube of the number, percentage average composition of lipids in a cell. What is that? Percentage average composition of lipid? 2. So the answer is option. Okay. இது ஏன் தப்புன்னா, இப்போ வந்து ரைட்டு விடுங்க என்னமோ. ஆனால் நீங்கள் க்யூப் பண்ணவே இல்லை. ஸோ 2 க்யூப் என்னது 8. நான் என்னமோ சொல்ல வந்தேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் செய்து 78. ஸோ கரெக்டான ஆப்ஷனா தப்பான ஆப்ஷன்? புரியுதுல்ல? நெக்ஸ்ட் வாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் லிபிட்ஸ் இன் அ செல் 2%. அடுத்து வருவோம். த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போனண்ட் இன் 4 கியூப். வேல்யூ ஆஃப் எக்ஸ்போனண்ட் இன் 4 கியூப். எக்ஸ்போனண்ட்டுக்கு அர்த்தம் தெரியலைன்னா அவன் இந்த கியூபை வந்து கியூபோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 4 கியூபோட வேல்யூ 64ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆனால் இந்த கொஸ்டினே இதெல்லாம் கிளம்பிடுவான். எக்ஸ்போனண்ட்னா இந்த பாட்டு தாங்க எக்ஸ்போனண்ட்டு. புரியலையா? இந்த பாட்டு தான் எக்ஸ்போனண்ட்டு. இப்போ புரிஞ்சதா? இந்த பாட்டுக்கு பேர் தான் எக்ஸ்போனண்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் த பேஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸ்போனண்ட். எங்கே வேணாலும் ட்ரிக் வைக்கலாம். நான் எங்கே வேணாலும் ட்ரிக் வைப்பேன். ஐ லவ் திஸ். நெக்ஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது தப்பு தான். ஏன் தப்பு? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பரே 3 வருது. அப்போ நமக்கு கிடச்சிருக்காது 72. அப்போ தப்பு தானே? ஓகே, ஆனால் என்னென்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை. பிகாஸ் இட்ஸ் வேர் லேர்னிங் ஹியர். Average magnitude value with no unit of diameter of mitochondria into 6. அடிக்கிறான் பாரு. நான் எதுக்கு 3 தடவை போட்டிருக்கீங்க? ஸோ கரெக்டாக போட்டுக்கணும் பார்ப்போம். இங்கே 1 2 இங்கே 1. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 1 போட்டிருக்கேனா? 1 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுடலாமா? என்னன்னு பார்ப்போம். Average magnitude value with no unit of diameter of mitochondria into 6. What is the average magnitude value with no unit of diameter? What is the diameter of mitochondria average? ஞாபகம் இருக்குன்னா, diameter value of mitochondria 0.221 micrometer. ஆனால் ஆவரேஜ் வந்து 0.5. இது வந்து நீங்கள் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பார்க்கலாமா? 0.6 வரும். 0.6ன்னு நினச்சி எழுதிடுவானுங்க. தப்பு. 0.5 தான் ஆன்சர். ஏன்னா இது என்சிஆர்டி லைனில் கொடுத்துருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்படின்னா 0.5 × 3. 0.5 × 6 எவ்வளோப்பா? 1/2 × 6 3. ஸோ 33. கரெக்டாக தப்பா போட்டு அடுத்த ஆப்ஷன் போ. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் highest range of magnitude of length of perinuclear space. What is the length of perinuclear space? ஞாபகம் இருக்கா? 50 nanometer. What is the lowest range? 10 nanometer. இதுதான் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸோட ரேஞ்ச். இதை நான் சொன்னதே இல்லை. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஸோ 50 ஹையஸ்ட் ரேஞ்சு டிவைட் பை 10 55 வருது. எனிவே தப்பு தான். இருந்தாலும் இது என்ன பார்க்கணும்ல? ஸ்கொயர் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் இன் அ செல். ஒன்ஸ் அகேன் லிப்பிட் கிடச்சிருக்கா 2, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 4 வரும். ஸோ ராங் ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் வாங்க, லாஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக இது கரெக்டு தான். என்னென்னு பார்த்துருவோம். நம்பர் ஆஃப் H+ ions required to produce ATP in ETS + 3. நான் இதைத்தான் சொல்ல வந்தேன்.
நம்பர் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் ரெக்வயர்டு ப்ரொடியூஸ் 1 ஏடிபி. சரியா? ஏடிபினா மெனி ஏடிபி இல்லை, ஒரு ஏடிபி. ஸோ ஒரு ஏடிபிக்கு 4 ஹெச் ப்ளஸ் தேவை. அந்த நம்பரை நான் 3 ஆட் பண்ணால் 7 வரும். ஸோ 7 வந்துருச்சிங்க. 7. தென் percentage of the average composition of ions. What is the average composition of ions in a cell? In a cell. இது வந்து எவ்வளோ? 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. ஸோ 72 is the right answer. கிடைச்சிட்டா? நெக்ஸ்ட் போமா? ஓகே. The description of a structure and variation of living organisms over a period of time ended up as a single apparently irreconcilable principle of biology. ஓகே, இது எங்கேருந்து இருக்குது ஞாபகம் இருக்கா? இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூனிட் இன்ட்ரடக்ஷனை படிச்சுருந்தா இது தெரிஞ்சிருக்கும். யூனிட் இன்ட்ரோ யூனிட் இன்ட்ரோ எந்த சாப்டர் யூனிட் இன்ட்ரோ? இதே ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் தான். அப்புறம் பிஜிஆர் வேறு இருக்குது. இதோட யூனிட் இன்ட்ரோ தான். வாங்க பார்ப்போம் என்ன ஸ்டேட் பண்ணு. The description of structure and variation of living organisms over a period of time ended up as a single apparently irreconcilable principle on biology. இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸாக வந்துச்சு தெரியுமா? இந்த ஆக்சுவலாக மனுஷங்க வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுறதும் அண்ட் வேரியேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதும், இந்த ரெண்டுத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு காலம் வந்து போக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா பயாலஜிஸ்ட்டுக்கு நடுவில் 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சது. என்ன பெர்ஸ்பெக்டிவ்? எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்? 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சது. என்னெல்லாம் தெரியுமா? ஒன்று இங்கே ஒன்று ஆர்கானிசமிக் அப்ரோச், ஆர்கானிசமிக் இல்லைண்ணா. இன்னொன்று வந்து போச்சுடா. இன்னொன்று என்னது? செல்லுலார். ஐ திங்க் மாலிகுலார் ஆர் செல்லுலார். ஒன்று வந்து ஆர்கானிசமிக், இன்னொன்று மாலிகுலார் ஆர் செல்லுலார். சரியா? ஒன்று வந்து ஆர்கானிசமிக், இன்னொன்று மாலிகுலார் ஆர் செல்லுலார் லெவல். சரியா? ஆர்கானிசமிக் அப்ரோச்னா அந்த ஆர்கானிசம் அதோட மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுறது ஆர்கானிசமிக். ஆனால் ஒரு ஆர்கானிசமோட செல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்னெல்லாம் பயோமாலிகுல்ஸ் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ஆர்கானிசத்தை டிஸ்கிரைப் பண்ணது ஒரு டைப் ஆஃப் டிஸ்கிரிப்ஷனாக மாறிச்சு. அதனால் சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தப்பு. 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சரியா? 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ். திஸ் சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் மறுபடியும் தப்பு. எசென்ஷியலி ரெஸ்டர் ஆன் 2 levels ஆஃப் ஆர்கனைசேஷன். இது கரெக்டுங்க. இது கரெக்டுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த பார்ட்டு நான் கரெக்டுன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த பார்ட்டு தப்பு. ஸோ அதனால் மொத்தமாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் எதுக்காக கொடுத்தேன்னா எனக்கு கன்ஃபியூஸ். ஒன்று கரெக்டுனா போத் ஆர் கரெக்டு, இல்லைனா போத் ஆர் ராங். போத் ஆர் ட்ரூ, இல்லைனா போத் ஆர் ஃபால்ஸ். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் லேர்ன் டு எலிமினேட். எப்படின்னு சொல்கிறது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது கண்ணு முன்னாடி, கண்டிப்பாக நீங்கள் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் அவ்வளோ நேரம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இந்த சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் 2 இடத்துலையுமே கொடுத்துருக்கு. அண்ட் மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தாலும் கரெக்டாக தான் தெரியுது. ஸோ இந்த சிங்கிள் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல இருக்கிறது கரெக்டுன்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, இல்லைனா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. புரிஞ்சுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட்னு சொன்னால் அந்த 2 ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணலாம், ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இது 2மே தப்பு. அண்ட் தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15. புரிஞ்சதில்ல? A plant biochemist measures the photosynthetic activity of a C3 plant. Over a specific period, the plant's chloroplasts strictly consume a total of 18 molecules of ATP for the regeneration of the RUBP acceptor during the Calvin cycle. Over a specific period, the plant chloroplasts strictly consume a total of 18 molecules of ATP specifically for the regeneration of the acceptor RUBP during the Calvin cycle. Based on the data, calculate the following exact values. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது வச்சு இந்த ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட். இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கள்.
நத்திங். எதுவுமே ஒரே மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஆன்சர் வந்து லெட் அஸ் சே தட் ஐ எம் கால்குலேட்டிங் ஃபார் திஸ் ஃபஸ்ட். இப்போது எனக்கு 9ங்கிற ஆன்சர் வந்துருச்சுன்னா இங்கே எலிமினேட் எவ்ரி திங். ஏன் 9 வந்துடும், நான் அந்த ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ யூ ஷுட் பி லைக் திஸ். நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, லெட்ஸ் சே இதுவும் 36 இருக்குது, இதுவும் 36 இருக்குன்னு. அப்போது நீங்கள் பிஏ கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னத்தை தான் கால்குலேட் பண்ண போகணும், என்ன தான் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தாலும் ஆன்சர்ஸ் வேணுமே 36. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி ஆப்ஷன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ தேவையில்லாமல் இந்த பிக்கு கால்குலேட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா டைமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க லைக் திஸ். ஏன்? ஆனால் இந்த என்ன பிரச்சனைனா எல்லா ஆப்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது ஒரு அட்வான்டேஜ் தான், பிகாஸ் வி கேன் எலிமினேட் ஈஸிலி. லெட்ஸ் see என்ன சொல்ல வராங்க அதை. Over a specific period, the plant's chloroplast strictly consumes a total of 18 molecules of ATP for the regeneration of acceptor REBP. திரும்பி சொல்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னா they are consuming 18 ATP only to regenerate REBP. அப்படின்னா 18 REBP ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா 1 ATP ஃபார் 1 REBP. இது ரீஜெனரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ரீஜெனரேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு லெட்ஸ் see the total number of ATP molecules consumed in glucose molecules synthesized. ஓகே, இப்போ நமக்கு 18 REBP இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இதை வச்சு தான் நான் கால்குலேஷன் பண்ண போகிறேன்னா சூப்பர். லெட்ஸ் டூ தி கால்குலேஷன். இப்போ என்ன பண்ண போகிறத பாருங்களேன். லெட் அஸ் சே ஐ டோன்ட் நோ ஹவு டு கால்குலேட் த குளுக்கோஸ். ஏன் இப்போது ஈஸியாக என்ன பண்ணலாம் இதை வாங்க பார்க்கலாம். நான் பொதுவாக இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதை நான் டச் பண்ண மாட்டேன். ஐ வில் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். பிகாஸ் எனக்கு 54 36 கிடச்சிதுன்னா எனக்கு 2 ஆப்ஷன் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ எனக்கு 6 கிடச்சிது வைங்களேன், இங்கே என்னால் ஒரு ஆப்ஷன் தான் பண்ண முடியும். புரியுதா? ஸ்பீடு. ஏன்? லெட்ஸ் கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ATP molecules consumed in the reduction cycle. ஸோ ஒரு ரிடக்ஷனுக்கு எவ்வளோ இது கன்சியூம் பண்ணும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு நமக்கு 2 ATP தேவைப்படுது. ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு நமக்கு 2 ATP வேணும் ஃபார் ரிடக்ஷன். ஓகேவா? அப்படின்னா என்கிட்ட 18 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்? பிகாஸ் ஐ ஹவ் 18 REBP. அதனால் 18 கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வேணும். ஐ மீன் 18 கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல வரேன். சரியா? 18 கார்பன் டை ஆக்சைடு கேன் பி ஃபிக்ஸ்டு வித் 18 REBP. ஐம் சாரி. ஓகேவா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது வந்து 1 2 இருக்குன்னா அப்போ 18 வந்து இங்கே எவ்வளோ? 36 ATP தேவைப்படுமா எனக்கு? ஏன் 18 CO2 ரெடியூஸ் பண்ணால் 36 ATP தேவைப்படும்ல. ஸோ முடிஞ்ச பார்த்தா கதை முடிஞ்சா ஆன்சரே முடிய போகுது. ஏன்? மை ஆன்சர் இஸ் கோயிங் டு கெட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் யூட்டிலைஸ்ட். த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் யூட்டிலைஸ்ட். இதுக்கு நான் ஓகே இது என்னன்னு தெரியுதா? இருங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வந்து இப்போ லெட்ஸ் சே தட் 36 வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஸோ ஐம் கோனா எக்ஸ்பிளைன் யூ ஒன் பை ஒன் ஹவ் டு டு திஸ். சரியா? இது ஈஸியாகவே ஃபில் பண்ணிடலாம். ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். லெட்ஸ் see. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? இந்த ஈக்குவேஷன் தான். C6H12O6 + O2 will give CO2 + 12H2O. 6CO2 + 12H2O. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குதா? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணுமா? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணுமா? இது என்ன ஈக்குவேஷன் தெரியுமா? ரெஸ்பிரேஷன் ஈக்குவேஷன். நம்ம படிக்கிறது என்ன சைக்கிள் தெரியுமா? கேல்வின் சைக்கிள். அப்படி பார்த்தா நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுமா கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன். ஐ எம் ஸோ சாரி. ஏன் என்ன ஈக்குவேஷன் மாற்றுறோமா? 6CO2 + 12H2O 6CO2 12H2O plus will give O2 and C6H12O6 கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ C6O6 + 6O2 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 6O2 இருக்கலாம். எஸ் 6O2 தான். இரு 12 18 12 24 வருது. அப்போ வெயிட் பண்ணுங்கள். 6 வெயிட் பண்ணு. CO2 + H2O will give C6H12O6 + oxygen.
ஓகே. எயிட். இங்கே வந்து 6 போட்டால் என்ன ஆகும்? 12. இங்கே 6 போட்டால் என்ன ஆகும்? 6 6. ஸோ இங்கே 12, இங்கே 18. ஸோ இங்கே 9 போட்டால், ஸோ லெட்ஸ் see. 6 கார்பன் 6 கார்பன், 12 ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜன். சாரி, இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இங்கே O2 இருக்குங்க, அது O6. இங்கே வந்து அப்போது 12 18. ஓகே, புரிஞ்சு போச்சா? 6CO2 ப்ளஸ், லெட்ஸ் ரைட் ஒன் மோர் டைம். 6CO2 ப்ளஸ் 6H2O will give C6H12O6 and along with 6O2. இது கரெக்டாக மாற்றுறோமா? 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜன். ஸோ 6 6 12 12 18. 6 12 18. கரெக்டாக இருக்குல்ல? இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, நவ் லிசன். இப்போது ஐ வாண்ட் டு கேல்குலேட் how much O2 is released and how much water molecules used. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு எனக்கு குளுக்கோஸ் தெரிஞ்சு தான் ஆகணும், சரியா? ஸோ எப்படி குளுக்கோஸை கேல்குலேட் பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் நான் சிந்தசைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து 6 CO2 தேவைப்படுது. என்கிட்ட இப்போ 18 இருக்குது. அப்போ எவ்வளோ பண்ண முடியும்? 3 பண்ண முடியும். புரியுதுல்ல? ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஏன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. ஓகே, ஸோ 3 குளுக்கோஸ் 3 குளுக்கோஸ் பண்ணணும். சரி, இப்போது எனக்கு ஒரு குளுக்கோஸுக்கு இந்த ஈக்குவேஷனை படி பார்த்தா எனக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது? 6 வாட்டர். ஆனால் எனக்கு 3 குளுக்கோஸுக்கு 18 வாட்டர் தேவைப்படுது இல்லை? ஸோ அந்த ஆப்ஷனை நான் தேட போகிறேன். அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. சம்திங் இஸ் ராங் வித் அவர் ஈக்குவேஷன்ஸ். 36 தான் அப்போ வரணுமா? ஐ திங்க் எஸ் 36 தான் இங்கே வரணும். பட் ஐம் டூயிங் சம் மிஸ்டேக் ஹியர். ஏன் இந்த ரியாக்ஷன் ஈக்குவேஷன் இருக்குது, ஃபோட்டோஸ் இந்த ஈக்குவேஷனே ரைட்டாக மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். let us see the photosynthesis equation. I think 36 should be the answer for this question. Photosynthesis equation. Photosynthesis equation 6. கரெக்டாக தானேயா? கரெக்டாக தானே இருக்கு. எங்கே தப்பு இருக்கே? அப்போது 6ஓட 6 லைட்டஸ். எஸ், கரெக்டான ஈக்குவேஷன் தான் கைஸ். கரெக்டான ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கீங்க. என்ன தப்பு? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இவால்வ்டு மே 54. அப்போனா மேபி ஆப்ஷன் இங்கே இருக்குது. சம்திங் இஸ் ராங். சம்திங்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் வரணும் அப்போனா, அப்படி பார்த்தா. ஸோ லெட்ஸ் கேல்குலேட் தி ATP அகைன். லெட்ஸ் see where you went wrong. Let's see where we went wrong. Okay, let's see where we went wrong. B. What is the total number of ATP molecules consumed? C. இப்போ என்கிட்ட 18 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. என்கிட்ட 18 RUBP இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்கு? கொஸ்டினை படிப்போம் திருப்பி. கொஸ்டின் வேறு கொஸ்டினே தாண்டி 3 பேஜ் போயிடுச்சு. The plant biochemist over a specific period, the plant chloroplast consume 18 molecules of ATP specifically கொடுத்துட்டான். அப்படின்னா இது வெறும் ஃபார் த ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. அப்படின்னா 18 மாலிகுலர் ஆஃப் ATP வச்சு 18 RUBP சிந்தேஸ் பண்ண முடியும். இதை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 18 RUBP வச்சு 18 ATP வச்சு 18 RUBP சிந்தேஸ் பண்ண முடியும். 18 RUBP வச்சு 18 கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ 18 RUBP வச்சு 18 கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஃபிக்ஸ் இல்லை, ஃபிக்ஸு நாட் ரெடியூஸ். சாரி, ஏன்? சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த 18 கார்பன் டை ஆக்சைடை அதனால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா வந்து ATP. இப்போது எனக்கு ஒரு ATPயை வந்து நான் ரெடியூஸ் பண்ண நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த கார்பன் டை ஆக்சைடு. ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த ப்ராடக்ட், அதாவது 3PGA. எனக்கு ஃபிக்ஸ் பண்ண எனக்கு எவ்வளோ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஓகே, சாரி கைஸ், ஐ திங்க் லிட்டில் பிட் ஸ்டக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். வில் கெட் பேக். 18 கார்பன் டை ஆக்சைட்லேருந்து எனக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்?
எனக்கு 18 பிஜிஏ கிடைக்கும். ஐ மீன் 3 பிஜிஏ கிடைக்கும். ஓகே சரி ரைட்டு விடுங்க. இப்போது எனக்கு வெயிட் அ மினிட், ஒரு கார்பன் டை ஆக்சைடை நான் ரெடியூஸ் பண்ணணும்னா கரெக்டு தானே? எனக்கு ஐ நீட் 2 ATP ரைட்? ஏன் அப்படின்னா 18க்கு 36 தான் தேவைப்படும். எப்படி அப்போ 54 வரும்? ஸோ தேர் இஸ் something wrong with this question. Let's try to search it. Okay. What? The 1 ATP molecule provides a phosphate group to Hey. Oh, 1 molecule of 3PG. Let's search for photo in this NCERT and we'll refer it. இன்ட்ரெஸ்டிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோம். reduction then steps no utilization 2 molecular phosphorylation 2 ATP reduction the fixation 6 என்னடா நடக்குதுங்க? the formation of 2 molecules of 3 PGA. Oh, this is interesting guys. இங்கே பாருங்க நான் படிக்கிறேன் இந்த லைன். லெட்ஸ் சி இந்த லைனில் இது இருக்கான்னு பார்க்கலாமா? சாரி ஃபார் த ட்ரான்சிஷன். லெட்ஸ் சி. Carboxylation is a fixation of CO2 in stable organic intermediate carboxylation. The most common step is the CO2 utilization catalyzed by the enzyme RUP. Carboxylation is the formation of 2 molecules of 3 PGA. Okay, 2 molecules of 3 PGA. Okay, வச்சுக்கோங்க. அது இந்த பாயிண்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஹேவ் டு கோ த்ரூ. சின்ஸ் இஸ் என்சைம் ஆல்சோ அன் ஆக்சிஜன் இட் குட் பி ஓகே. ரூபிஸ்கோ விட்டுரும், இங்கே வரும். ரிடக்ஷன் விச் கார்பன் மெயின். ஓகே, அதோட கார்போஹைட்ரேட் இஸ் ஃபார்ம்டு. ஃபிகர்லேயும் இல்லை, ஃபிகர் டயக்ராம்ஸும் இல்லை. Utilization of 2 molecules of ATP for phosphorylation and later of 2 of NADPH for carbon dioxide fixation. The fixation of 6 molecules and the reduction of 1 molecule. Okay. இங்கே பாருங்க கைஸ், ஒரு மாலிகுல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஏடிபி தான் தேவைப்படுது. ஆனால் 2 3PG. லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார் யூ. இந்த கேல்வின் சைக்கிளே நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டு பார்த்துறேன் தான். ஏன் செஷன் எவ்வளோ லென்த்துருக்கு போகுது? ஐ திங்க் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும் நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, அதிலே நமக்கு 2 மாலிகுல் ஆஃப் 3PJ கிடச்சிருக்கு. புரியுதில்ல? 3PGA. அப்படி பார்க்கும்போது ஒரு மாலிக்யூல் ஆஃப் 3PGAவை நான் ரெடியூஸ் பண்ணணும்னா எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஏடிபி தான் தேவைப்படும். அதுவே 2 ரெடியூஸ் பண்ணால் எனக்கு 2 வேணும். 2 ரெடியூஸ் பண்ணால் எனக்கு 2 ஏடிபி வேணும். ரைட்டு, இதை கூட விட்டுருவோமே. ஸோ வில் கெட் பேக். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் இனிஷியலாக 18 RUBP. அதுலேருந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண? 36 PGA. அப்படி பார்த்தாலும் 36 ATP தானே தேவைப்படுது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 36 PGA அண்ட் ஆஃப்டர் தான் 36 ATP தேவைப்படுது. அப்படி பார்த்தாலும் 36 ATP தான் தேவைப்படுது. Let us see. என்ன கொஸ்டின் கேட்குறேன்னு பார்க்கலாம். The total number of ADP molecules consumed in the reduction stage of the cycle. கொஸ்டின் தப்பான்னு தெரியல. மேபி the question is wrong or maybe I am wrong. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. சரியா கைஸ்? நான் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். என்னோடய ஒரு செஷன்லேயும் ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கான சொல்யூஷனுமே நான் கூடி சீக்கிரம் தரேன் கைஸ். சரியா?
அடுத்து போமா, லாஸ்ட் 3 questions. 16. A researcher places a batch of germinating போட்டுறேன். Wait a second. Okay, இங்கே வாங்க. A researcher places a batch of germinating pea seeds in a sealed respiration chamber containing excess oxygen. Analysis shows that the seeds completely oxidizes 18 grams of glucose through aerobic respiration. Okay. The researcher collects all the carbon dioxide produced and then passes it to a solution of calcium hydroxide, which is converted to calcium carbonate. Oh, what is the mass of calcium carbonate from? இது என்ன கொஸ்டின் தெரியலையா? இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டோய்ஷியோமெட்ரி கொஸ்டின். இது ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம், பட் இட் இஸ் லீகல். ஏன் தெரியுமா பயாலஜி எடுத்து வந்தது? ஏன்னா இங்கே தான் இருக்கே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அவ்வளோதான். சூப்பரா, வாங்க சால்வ் பண்ண அந்த கொஸ்டினை. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. what is that? C6H12O6 plus 6O2 will give 6CO2 and 6H2O. இது அப்படியே மாற்றினா தான் ஃபோட்டோ ஈக்குவேஷன், ரைட்டா? இங்கே வா. அப்படின்னா ஒரு மோல் ஆஃப் C6H12O6 நான் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது 6 கார்பன் டை ஆக்சைடு மோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா வாட் இஸ் மோல் ஆக்சுவலி? மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். ஸோ மாஸ் வந்து 18 grams டிவைட் பை மோலார் மாஸ் 180. அப்படின்னா 0.1 mole ஆஃப் C6H12O6 how many moles will produce? 0.6 moles ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, இந்த 0.6 moles அப்படியே வச்சுக்கோமே. அடுத்து போவோம், புரியுதா? எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்டோய்ஷியோமெட்ரி தான். சரி, சிம்பிள் ஸ்டோய்ஷியோமெட்ரி. கெமிஸ்ட்ரி நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க. ஒரு மோல் C6H12 இங்கே இருக்குன்னா அது 6 மோல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 மோல் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி 0.1 mole இருக்குன்னா இந்த இடத்துல நான் 0.1 மல்டிப்ளை பண்ணுவேன், இந்த இடத்துல 0.1 மல்டிப்ளை பண்ணுவேன். அதனால தான் நீங்கள் ஆன்சர் வந்துச்சு. புரியுதா? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட். அடுத்து வந்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே என்ன சொல்லலாம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இறக்க போகிறோம், கூட CO2 ரியாக்ட் பண்ண போகிறோம். யூ வில் கெட் CaCO3 கிடைக்கும். சரி, இந்த ஈக்குவேஷன் ஐ திங்க் இட்ஸ் இன்கம்ப்ளீட், பட் வில் லீவ் இட் அட் தட் பிகாஸ் நமக்கு இவ்வளோ தேவை. யா, CaOH2 CO2 வில் கிவ் கால்சியம் கார்பனேட். ஏன்னா இப்போ எதுக்காக நான் இதை வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்குன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் ஆட் ஹைட்ரஜன் இயர். சரியா, CaCO3 + H2O. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 3 இங்கே இருக்கணும், 1 இங்கே இருக்கணும், 2 ஹைட்ரஜன் ஒன்றுமே பண்ணல, அப்போ இங்கே இருக்கும் வாட்டர். புரிஞ்சுதா? ஓகே, கால்சியம் கார்பனேட்டுக்கு வரும். இப்போ கால்சியம் கார்பனேட் வரும். எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்ட் இயர். இப்போது எனக்கு இப்போ வந்து எனக்கு 1 mole CO2 இருக்குன்னா இட் ப்ரொடியூசஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ திங்க் ஐ வுட் ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். வெயிட், 1 mole CO2 ப்ரொடியூஸ் பண்ணால் எனக்கு 1 mole கால்சியம் கார்பனேட் ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லையா? எனக்கு இப்போ 1 mole CO2 நான் யூஸ் பண்ணால் 1 mole கால்சியம் கார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகணும். அப்படின்னா 0.6க்கு 0.6 கால்சியம் மோல் கால்சியம் கார்பனேட் தானே யூஸ் பண்ணணும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, காக்கோ3யோட மோலார் மாஸ் என்னது? 100U. இதை நான் யூடியூப் சேனலில் தான் வருது, காக்கோ3. யா, ஸோ 0.6 × 100 மல்டிப்ளை பண்ணுங்கள் to find the mass, which is 60 grams. 60 grams of calcium carbonate is produced. So the answer is ஆப்ஷனில் இல்லை. ஆப்ஷனில் இல்லைனா கண்டிப்பாக இந்த கொஷின் தான் தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன், க்ளோஸ்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 5. ஏன் இது இல்லை அப்படின்னா, பிகாஸ் இது 15 grams அதிகமாக இருக்குது, இது 10 grams கம்மியாக இருக்குது. ஸோ லோயஸ்ட் நம்பர் 10. ஸோ அதனால் ஆன்சர் ஏன் பக்கத்தில் இருக்க தான். நவ் தம்ப்நெயிலில் போட்ட கொஸ்டின் நம்பர் 17. Which scientific discipline emerged specifically in the perspective that described life forms at cellular and molecular level of organization? ஏம்மா, செல்லுலர் அண்ட் மாலிகுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை டிஸ்கிரைப் பண்ணும்போது எந்த சயின்டிஃபிக் டிசிப்ளினாக வந்துச்சு தெரியுமா? இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர் இந்த யூனிட்ஸில் எல்லாமே குட்டியான மாலிகுல்ஸை பற்றி நம்ம படிப்போம். குட்டி மாலிகுல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ், ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் என்னென்ன பண்ணுது, எப்படி சர்க்குலேட் ஆகுது, எப்படி நம்ம ப்ரீத் பண்ணி உள்ளே எடுக்கிறோம், வெளியே விடுறோம், எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, நிறைய விஷயத்தை ஃபிசியாலஜியாக படிப்போம். பயோகெமிஸ்ட்ரியில் அது ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும்,
ஏகப்பட்ட பயோமாலிகுல்ஸோட மைக்ரோ மாலிகுல்ஸ் மேக்ரோ மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கிறோம்ல. திஸ் இஸ் மாலிகுலர் அண்ட் செல்லுலர் லெவல். யா ஸோ அண்ட் இந்த ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் பயாலஜியில் எங்கே வரும் தெரியுமா? நம்ம முதல்ல பார்த்தோமே ஆர்கானிசமிக் லெவல். ஒரு ஆர்கானிசம் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் தாண்டி அது எப்படி வாழுது, அது வந்து ஹவு இட் இஸ் லிவிங் அப்படிங்கிற ஒரு ஹவு இட் இஸ் இன்ட்ராக்டிங் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட், ஹவு இட் இஸ் இன்ட்ராக்டிங் வித் ஆல் அதர் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற ஸ்டடி தான் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் பயாலஜி. இது வந்து ஆர்கானிசம்ஸ்ன்னு எழுத மாட்டேன், ஆர்கானிசமிக் அப்ரோச் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் எதுவாக இருந்தாலும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் த லாஸ்ட் கொஷின் நம்பர் 18. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபைண்ட் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த செஷன் வந்து லிட்டில் பிட் ஈஸியராக இருந்தாலுமே ஐ திங்க் இந்த லிட்டில் பிட் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் யூ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். சரியா? ஸோ இந்த செஷனை நான் முடியறதுக்கு முன்னாடி சொல்லணும், இஃப் யூ ஃபைண்ட் எனி ஆஃப் திஸ், இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா ப்ளீஸ் என்ன பிடிக்கலை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை செஷன்ஸ். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் லைக்கிங். லாஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை வெதர் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Plants possess highly specialized organs for gas exchange to meet their great demands for gas exchange, which are comparable to those of animals. அப்படியாப்பா, இது எந்த செக்ஷன் ஞாபகம் இருக்கா? டூ பிளான்ஸ் பிரீத். இது ரெஸ்பிரேஷன் சாப்டரில் உள்ள ஒரு செக்ஷனோட ஒரு பார்ட். இது ஞாபகம் இருந்தால் சூப்பர். ஏன்னா அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த செக்ஷனில் தான் நான் எடுத்தேன். Plants possess highly specialized organs for gaseous exchange to meet their great demands for gaseous exchange. ஓகே, எல்லாம் கேஸ் எக்ஸ்சேஞ்சு which are comparable to those of animals. இது தப்பு. ஏன்னா பிளான்ட்டுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட். பிளான்ட்ஸ் do not need that much specialization. ஏன்னா அது ரொம்ப வந்து சர்ஃபேஸ்லேருந்து நிறைய எடுத்துக்கும். அண்ட் ஒரு சில ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இதுக்கு பெரிதளவு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு தேவையான ஆர்கன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 100% ஃபால்ஸ். ஸோ ராங் ஆப்ஷன். லெட்ஸ் see செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்த தொட மாட்டேன். As an MCQ attender நான் தொட மாட்டேன் because time. There is a very large transport of gases from one plant to another plant part of the plant because each plant part takes care of its own gaseous needs. There is a very large transport of gases from one plant part to another plant. ஓகே, எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த பிளான்ட் பார்ட் வந்து எல்லா கேஸ் எக்ஸ்சேஞ்சையுமே பார்த்துக்குதுன்னா அப்போ எதுக்கு லார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டு தேவையில்ல? அப்போ ஃபால்ஸா இல்லையா? ஃபால்ஸ் தானே. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see தேர்ட் ஆப்ஷன். Third question statement. In thick woody stems, the living cells are organized only in thin layers and beneath the bark, where the cells in the deep interior are dead and provide only mechanical support. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் வந்து படிச்சுட்டு ஒரு மாதிரி இது என்ன உண்மையிலே ட்ரூவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். எஸ், இது ட்ரூ தான். ஒரு திக்கான உட்டியான ஸ்டெம்மில் தின் லேயர்ஸில் தான் லிவிங் செல்ஸ் இருக்கும். வெளியே வந்து லிவிங் செல்ஸும் உள்ளே இருக்கிற மெஜாரிட்டி டெட் செல்ஸாகவும் இருக்கும். புரியுதா? இவ்வளோ தான் கான்செப்ட். அண்ட் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், most cells of a plant have at least a part of their surface in contact with the air. Yes, which is facilitated by the loose packing of the parenchyma cell. ஏன்னா parenchyma loose packaging இந்த மாதிரி இருக்கும். ஒரு parenchyma cell இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மோஸ்ட் செல்ஸ் இதனால தான் அந்த காற்று உள்ளே வரும். இந்த இடங்கள்லாம் இந்த பாக்கெட்ஸ்லாம் காற்று உள்ளே வரும். ஸோ இதுவும் ட்ரூ தான். ஸோ அவ்வளோதான், இந்த செஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின், if you like this session, please consider liking, and if you don't like, please share your negative thoughts in the comments or positive thoughts in the comments also. உங்களுக்கு இந்த session பிடிச்சிருந்துச்சுன்னா, and we'll see you in another video. Bye guys.